கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாரத்துல இருந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ன்ற ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணி ஜூம் மீட்டிங் மூலயமா உங்களை சந்திச்சிட்டு இருக்கோம். ஸோ எதுக்காக இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்கோம்? மெயின் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாருமே வந்து டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸ் அப்படின்னா என்னன்றது ஒரு புரியாத புதிராகவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸ் அப்படின்னா என்ன, நேரடி விற்பனை தொழில் அப்படின்னா என்னன்றத உங்களுக்கு ஒரு சிறந்த புரிதலோட எடுத்து சொல்றதுக்கும், இந்த டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸ்ல மை லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் எந்த மாதிரியான கொள்கைகளை பின்பற்றி இன்னைக்கு ஒரு உயர்ந்த நிலையில இருக்கும்ன்றது உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதலை கொடுக்கறதுக்கும், அண்ட் நீங்க மை லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸ்க்குள்ள வந்துட்டீங்க, டிஸ்ட்ரிபியூட்டரா வந்ததுக்கு அப்புறம் எப்படி முன்னோக்கி ஆரம்பிக்கிறதுன்ற என்ற சில குழப்பங்களும் உங்களுக்கு கண்டிப்பா இருந்திருக்கும். ஸோ இந்த பிரச்சனைக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுக்காக தான் மேனேஜ்மெண்ட் ஒரு முடிவு பண்ணி வாரம் எல்லா சனிக்கிழமைகளிலும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ன்ற ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணி டாப் எக்ஸ்பீரியன்ஸ் லீடர்ஸ், தங்களுடைய அனுபவத்தில் முன்னேறின லீடர்ஸ் தான் உங்களுக்கு வாரம் டிஃப்ரெண்ட் லீடர்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் செஷன் கொடுக்க போறாங்க. ஸோ அந்த வகையில இந்த வாரம் நம்ம கூட ஒரு அருமையான லீடர் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ சாரை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டத்துல இளையாங்குடின்ற ஒரு ஊர்ல பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல இருந்த நபர். ஒரு தமிழ்நாடு அரசு நிறுவனத்துல 25 வருஷமா ஒரு தொழிலாளியா வேலை செஞ்சுட்டு இருந்த நபர், தன்னுடைய அடுத்த கட்ட வாழ்வாதாரத்துக்கு போதுமான வருமானம் இல்லாத காலகட்டத்துல தான் ஒரு 2013வது வருஷத்துல ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸா நம்மளுடைய மை லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸ்குள்ள வராரு. வந்து ஒரு 2 வருஷ காலகட்டத்துக்கு அப்புறம் 2015ல டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸ் அப்படின்னா என்ன, இந்த தொழிலோட வளர்ச்சி வருங்காலத்துல எப்படி இருக்குன்னு ஒரு தெளிவான புரிதலை தனக்குள்ள உருவாக்கிக்கிட்டாரு. அடுத்தது மை லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸ் கூட டிராவல் பண்ணா தன்னுடைய வாழ்க்கையோட மாற்றம் எந்த அளவுக்கு இருக்குன்றதும் ஒரு புரிதலை உருவாக்கிக்கிட்டாரு. ஸோ 2015 காலகட்டத்துல ஒரு முழு நேரடி விற்பனையாளராக மை லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸை எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு நீங்க அவருடைய வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசம் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல அவர் சம்பாதிச்சுட்டு இருக்காரு. ஸோ ஒரு கார் அச்சீவரா இருக்காரு. ஸோ தன்னுடைய லைஃப்ல எதையெல்லாம் சாதிக்க முடியுமோ இந்த பிஸ்னஸ் மூலியமா அவர் அடைஞ்சிட்டு இருக்காரு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு அருமையான லீடரை தான் உங்களுக்கு எப்படி நீங்க முதல் கட்டத்தை ஆரம்பிக்கணும், உங்களுடைய முதல் படியை எப்படி ஆரம்பிச்சு நீங்களும் ஒரு அருமையான லீடரா உருவாகிறதுக்கான ஒரு செஷனை தான் அவர் கொடுக்க போறாரு. ஸோ சார், ப்ளீஸ் வெல்கம் சார் அவர் கான்டினென்டல் டீம் கோஆர்டினேட்டர் மிஸ்டர் முருகன் சார். சார் ப்ளீஸ் வெல்கம். நன்றி நன்றி சார். நன்றி சார். நன்றி நன்றி. அனைவருக்கும் என்னோட வணக்கம். நான் முதல்ல என்னோட நன்றியை சொல்லக்கூடியது யாருக்குன்னா ஹார்வர்ஸ் அகாடமிக்கும் நம்மளோட மை லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் நான் முதல்ல நன்றி சொல்றேன். இந்த பிசினஸ் இந்த இந்த பயிற்சி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. சொல்லிட்டாங்க என்னை பத்தி, நான் வந்து சொல்றதுக்கு இல்லை. ஒரு காக்கி சட்டை போட்டு 8 மணி நேரம் வேலை பார்க்கக்கூடிய ஒரு தொழிலாளி. நான் இன்னைக்கு கோட் சூட் போட்டு உங்க முன்னாடி இருக்கிறேன். என்னை பத்தி நான் கடைசியா நான் சொல்லிக்கிறேன். நம்ம இருக்கிற இண்டஸ்ட்ரி எப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரி, எப்படிப்பட்ட வியாபாரத்தை எப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரியில நம்ம வச்சிருக்கோம், இந்திய அரசு இந்த இண்டஸ்ட்ரிக்கு எப்படிப்பட்ட அதிகாரம், அதாவது சட்டதிட்டங்கள் கொடுத்திருக்காங்க, நம்மளோட கம்பெனி எப்படி என்ன இந்த நேரத்தோட சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு எப்படி இருக்குது, நம்மளோட ப்ராடக்ட் எப்படி இருக்கு, நம்மளோட ப்ராடக்ட் எப்படிப்பட்ட ப்ராடக்ட், நம்ம இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சு எப்படி இது வெற்றிகரமா செய்யும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு நியூ டிஸ்ட்ரிபியூட்டருக்கான தான். அதனால ஏற்கனவே நமக்கு பிசினஸ் பிளான், நம்ம கம்பெனியை பத்தி, நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியை பத்தி சொல்லியிருப்பாங்க. நமக்கு கூடுதலா இந்த 1 மணி நேரம் நீங்க கவனமா இந்த பயிற்சியை நீங்க கவனமா கேளுங்க. நான் இந்த கடந்த ஒரு 12 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில என்னோட அனுபவத்தை நான் ஷேர் பண்ணிக்க போறேன். முதல்ல நம்ம நியூ டிஸ்ட்ரிபியூட்டர் இங்க எல்லாருமே ஒரு மாற்றத்துக்கு தயார். இந்த வியாபாரமும் அப்படிப்பட்ட வியாபாரம், கால மாற்றம், விஞ்ஞான மாற்றத்துல, இன்னைக்கு டெக்னாலஜில, உலகத்துல இந்த வந்த வியாபாரம் தான் வியாபாரம். இந்த ஒவ்வொரு துறையும் இன்னைக்கு நவீனத்துக்குள்ள வந்திருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா வியாபாரமும் இன்னைக்கு நவீனத்துக்குள்ள வந்த இன்றைய காலம், இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கு இன்னைக்கு உலகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வியாபாரத்தை நம்ம கொண்டு வந்திருக்காங்க. அதை தான் நம்ம பார்க்க போறோம்.
பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொரு துறையும் எப்படி விஞ்ஞான வளர்ச்சிங்கிற ஒரு சின்ன விளக்கம். நான் 1965 பிறந்தவன். நான் எனக்கு விவரம் தெரிஞ்ச அஞ்சு அஞ்சு வயசுல 1970 எங்க ஊர்ல ஒரு சினிமா பாட்டு கேட்கணும்னா எங்காவது கிராமத்துல குழா கட்டி ஒரு ரெக்கார்டு வச்சு பாட்டு போடுவாங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு 2 அடி தாம்பலம் தட்டு மாதிரி இருக்கும், கிராமபோன் தட்டு. அதுலதான் அன்னைக்கு நான் 1970 ஒரு பாட்டு கேட்கணும்னா கேட்டேன். ஆனா அடுத்த 5 வருஷத்துல அது பிளாஸ்டிக் தட்டா, அரை அடி தட்டா சின்னதா வந்துச்சு. அப்போ பெருசா இருந்தது சின்னதா வந்துருச்சு. அப்புறம் கொஞ்சம் ஒரு 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா அந்த இதுவே வந்து கேசட்டா வந்துச்சு. ஏற்கனவே பதிவு பண்ண கம்பெனி பதிவு பண்ண பாட்டை தான் கேட்க முடியும். ஆனா கேசட்டுன்னு வந்த பின்னாடி விருப்பமான பாட்டை கூட பதிவு பண்ணி கேட்கக்கூடிய காலம் 80ல வந்த காலம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துல அது அப்படியே சீடியா மாறிச்சு. பலன்னு சின்ன வட்டம் அப்படியே தகதகன்னு மின்னும். அதுல நம்ம ஏற்கனவே கேட்ட பாட்டுகள்லாம் அந்த அளவுக்கு மியூசிக் கேட்டதுல இந்த சிடில பாட்டு கேட்கும் போது அவ்வளவு துல்லியமா இருக்கும். அப்படி பிரமிச்சோம். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சின்ன குச்சியில 40,000 பாட்டு பாடிக்கிட்டே இருக்கு. அப்போ எவ்வளவு பெரிய விஞ்ஞான உலகத்துல ஒரு பாட்டு கேட்கிற ஒரு இது வந்து பாட்டு ரசிக்க எப்படி மாறி இருக்கு. அதே மாதிரி பாருங்க தகவல் தொடர்பு. ஒரு காலத்துல நாங்கெல்லாம் கடுதாசி எழுதுவோம். அடுத்த மாவட்டத்துக்கு போகணும்னா 3 நாள் ஆகும் அந்த லெட்டர் போய் கிடைச்சு அவங்க அந்த தகவலை தெரிஞ்சுக்கிறது. இன்னைக்கு நிமிஷ நேரத்துல நம்ம போன் எடுத்து பேசுறோம். அந்த தகவல் தொடர்புல தொழில்நுட்பம். அதே மாதிரி வியாபாரத்திலையும் தொழில்நுட்பம் ஆயிருக்குங்க. எப்படி ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பண்டமாற்று முறைன்னு ஒரு வியாபாரம். அப்போ பண்டமாற்று முறை எப்படி நடந்துச்சு? என்கிட்ட விளையிற பொருளை நான் பொது இடத்துல வச்சிருப்பேன். இன்னொருத்தர அவங்க வீட்டுல விளையிறது அவங்க கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. பொது இடத்துல கொட்டி வச்சிருப்பாங்க. ஒருத்தருக்கு எது தேவையோ ஒருத்தருக்கு பொருளை கொடுத்து பொருளை மாற்றணும். அது வந்து பண்டமாற்று முறை. அந்த பண்டமாற்று முறையில ஒரு கஷ்டம் இருந்துச்சு. அந்த கஷ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கிட்ட உள்ள பொருள் அவருக்கு தேவையில்லை, அவர் வச்சிருக்க பொருள் எனக்கு தேவை. அப்போ மாத்திக்கிறதுல ஒரு கஷ்டம் இருந்துச்சு. அப்பதான் நாணய முறை வந்துச்சு. அந்த நாணய முறையில பொருள் வாங்கணும். அந்த பொருள் எப்படி வாங்கணும்? அரிசி ஒரு கடையில போய் ஏறி வாங்கணும், இன்னொரு கடையில போய் ஜவுளி வாங்கணும், இன்னொரு கடையில காய்கறி வாங்கணும். இப்படி தனித்தனியா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு கடை ஏறிக்கிட்டு இருந்தோம். அதுல தொழில்நுட்ப வளர்ச்சியில ஒரே கடைக்குள்ள மனிதனுக்கு தேவையான அத்தனை பொருளையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். அப்படி பண்ணிட்டு வந்ததெல்லாம் நமக்கு தெரியும். சூப்பர் மார்க்கெட், ஷாப்பிங் மால் தான். இன்னைக்கு என்னன்னா எல்லாருமே ஆன்லைன்ல இருந்த இடத்திலே பர்ச்சேஸ் பண்றோம். இப்ப இருந்த இடத்திலே பர்ச்சேஸ் பண்ண விஞ்ஞான உலகத்துல இந்த மக்கள்கிட்ட பொருள் போய் சேர்ற இந்த விஷயம் டெக்னாலஜி எப்படி மாறி இருக்குங்க. இருந்த இடத்திலேயே பொருள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய காலம் ஆன்லைன்ல. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மக்கள் வந்து பொருளை பர்ச்சேஸ் பண்றவங்க எதுல ஆஃபர் இருக்கோ அந்த கம்பெனியில போய் பர்ச்சேஸ் பண்றான். வாடிக்கையாளரை யாரும் கட்டுக்குள்ள வச்சுக்க முடியல. வாடிக்கையாளர் இன்னைக்கு ஒரு கடையில பர்ச்சேஸ் பண்றான், ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் பண்றான், இன்னொரு ஆஃபர் பண்றான், அங்க ஷாப்பிங் பண்றான். இந்த நிலையெல்லாம் மாத்தி டெக்னாலஜிக்கெல்லாம் சவால் விடுற அளவுக்கு நீ பொருளை வாங்குறவனுக்கே வருமானத்தை லாபத்துல ஒரு பகுதியை கொடுக்குற, நீ பயன்படுத்தி நல்லா இருக்கும்போது நீ உன் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க உன் அண்ணன் தம்பி உன்னை நம்பக்கூடியவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணு அப்படின்னு வந்த மார்க்கெட்டிங் தான் டைரக்ட் செல்லிங். இந்த காலத்துக்கான இன்னைக்கான காலத்துக்கான ஒரு வியாபார முறை தான் நம்மளோட டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரியை இன்னும் கூடுதலா நிறைய நம்ம சொல்லிட்டே போகலாம். நேரம் நம்ம 1 மணி நேரத்துல முடிக்கிறதுக்காக நம்ம நெக்ஸ்ட் போவோம். நெக்ஸ்ட் இன்னைக்கு பொருளை நீங்க பாருங்க, நம்ம உழைச்சிட்டு ஒரு மாசம் பூரா உழைச்சு மாத சம்பளமா ஒரு 10,000மோ என்னமோ வாங்கிட்டு வர்றோம் வீட்டுக்கு. அந்த 10,000த்தையும் நம்ம குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை உணவாகவோ உடையாகவோ எல்லாமே கடையில போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அந்த கொடுத்து 10,000த்தையும் பொருளா மாத்திட்டு வீட்டுக்கு வந்துடும். அதைதான் நம்ம யாரும் மிச்சம் வைக்கிறது இல்ல. அதான் இன்னைக்கு நடுத்தர வர்க்கத்துல நம்ம இப்படித்தான் செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு பாருங்களேன், நம்ம ₹100 ஒரு பொருளை வாங்கினா அந்த கம்பெனிக்காரன் என்ன சொல்றான், உற்பத்தி பண்ண ஃபேக்டரி என்ன சொல்லுது, ₹30 வித்தா லாபம்னு அந்த கம்பெனி சொல்லுது. ₹30 வித்தா லாபம்னு அந்த கம்பெனி சொல்லுது. ஆனா நம்ம அந்த பொருளை தான் பக்கத்துல இருக்கிற கடையில ₹100 கொடுத்து வாங்குறோம். அந்த ₹70 யாருக்கு போகுது? ஒரு விஷயத்தை நீங்க நல்லா சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு இந்த ₹70 5 ரூபா அந்த கடைக்காரருக்கு கிடைக்கும்.
நம்ம பக்கத்துல ரீட்டைல் ஷாப் வச்சிருக்கோம், அவருக்கு அந்த 5 ரூபா கிடைச்சாதான் கரண்ட் பில்லு கட்ட முடியும், கடை வாடகை கொடுக்க முடியும், கூட வேலைக்காரனுக்கு சம்பளம் கொடுக்க முடியும். அவர் போட்ட முதலுக்கு ஒரு லாபம், 5 ரூபா கிடைக்கிறது லாபம் அவருக்கு கிடைக்கணும், இது நியாயம். ஆனா பாருங்களேன், எவ்வளவு தூரம் இன்னைக்கு அந்த பணம் பிரிச்சு போகுதுன்னு பாருங்க. நம்ம உழைச்சு, கஷ்டப்பட்டு உழைச்சு, வேர்வை சிந்தி உழைச்சு, ரத்த சிந்தி உழைச்சு நம்ம அந்த பொருளை வீட்டுக்கு கொண்டு வந்தா அந்த பொருள் 10,000 செலவு பண்ணா 3,000 தான் நமக்கு வருது. மீதம் 7,000 யாருக்கு போகுதுன்னா, இன்னைக்கு பாருங்க டிஸ்ட்ரிபியூட்டர் சேனல்னு இருக்காங்க. மும்பைல உற்பத்தி ஆகிற பொருள் அங்க அங்க இந்தியா பூரா விற்கக்கூடிய உரிமையை ஒருத்தர் வாங்குறாரு. அடுத்து வந்து தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர் டெபாசிட் கட்டி அவரு டீலர் எடுக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து மாவட்டத்துக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒருத்தர் எடுக்கிறாரு. அவருக்கு பணம் டெபாசிட் பண்ணி அவருக்கு டீலர்ஷிப் எடுக்கிறாரு. அப்புறம் தாலுகாவுக்கு எடுக்கிறாங்க. அடுத்து கடைக்காரருக்கு வருது. இப்படி ஒரு 5 இடம் கைமாறி வந்துதான் நம்ம கடையில வருது. இவங்களுக்கெல்லாம் ஒரு சம பங்கு பிரிஞ்சு போகுது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு விளம்பரம் இல்லாம எந்த பொருள் விற்கிறது இல்ல அப்படிங்கிற சூழ்நிலை. அப்படி விளம்பரத்துல நடிக்கிற நடிகர்களுக்கு அடுத்து வந்து அந்த விளம்பரத்தை ஷூட் பண்ணி அதுக்குன்னு ஒரு தீம் வச்சு எப்படி பண்ணா அந்த விளம்பரத்தை மக்களை கவரலாம் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்கு. அதுக்கு பணம் போகுது. டிவி சேனலுக்கு விளம்பரத்தை ஒளிபரப்புற டிவி சேனலுக்கு போகுது. இப்படி 70% நம்ம உழைச்ச காசு, நம்ம ரத்த சிந்தி சம்பாரிச்ச காசு 30 ரூபா 30% தான் நம்ம வீட்டுல நம்ம பயன்படுத்துறோம். நம்ம உழைச்ச பணம் மீத 70% யாரோ இன்னைக்கு இடைத்தரகர்கள் எடுத்துக்கிட்டாங்க. அந்த நிலையை மாத்தி நவீன தொழில்நுட்பத்துல இன்னைக்கு வந்த வியாபாரம் தான் டைரக்ட் செல்லிங். இன்னைக்கு நம்மளோட மைலேஜ் கம்பெனி நம்ம கம்பெனி பொருளை 40% உற்பத்தி பண்ணுது. நமக்கு ஏன் இங்க 30%, இங்க 40%? தோராயமா நான் சொல்றேன். இங்க 40%னா இங்க தரத்துக்கு முக்கியத்துவம். அங்க விளம்பரத்தை நடிகைகளை பார்த்து கவர்ச்சியான விளம்பரத்தை பார்த்து அங்க வந்து பொருளை பர்ச்சேஸ் பண்றாங்க. இங்க பொருள் தரமா இருந்தாதான் இங்க வந்து நம்ம இங்க பொருளை அடுத்து நம்ம மூவ் பண்ண முடியும். அப்ப 40% உற்பத்தி ஆகுது. 60% நம்ம 100 ரூபாய் விட்டு வாங்கும்போது 60% நமக்கே திருப்பி கொடுக்குறாங்க. அந்த நம்ம வாய்மொழி விளம்பரத்தின் மூலம் இந்த பணம் நமக்கே திருப்பி கிடைக்குது. இது வந்து இன்னைக்கு ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது இந்த இண்டஸ்ட்ரி, டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. நெக்ஸ்ட் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் யார்கிட்டையும் போய் அடிமையா வேலை பார்க்க தயாராயில்லை. தானே தொழில் முனைவர் ஆகணும், தானே ஒரு தொழில் தொடங்கி வெற்றிகரமா நடத்தணும் அப்படிங்கிற இளைஞர்கள் இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கடவுள் கொடுத்த கொடை. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு வெளியில ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா, ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும்னா பெரிய அளவுல முதலீடு தேவை. அது மட்டும் இல்ல, சரியான இட தேர்வு வேணும். அந்த ஒரு நிறுவனத்தை நடத்துறதோ ஒரு கடையை நடத்துறதோ எதுனாலும் சரியான இடம் தேவை. அது மட்டும் இல்ல, அதுக்கு எம்ப்ளாயி நம்ம சம்பளம் கொடுத்து வச்சுக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் அந்த நிறுவனத்தை ஒவ்வொரு நாளும் அந்த நிறுவனத்தை திறந்தாதான் அந்த இடத்துல சேல்ஸ் நடக்கும். இல்ல அந்த நிறுவனத்தை வெற்றிகரமா கொண்டு வர முடியும். நம்ம நினைச்ச நேரத்துல திறந்து நினைச்ச நேரத்துல அடைக்க முடியாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்னைக்கு நம்ம திறந்தாதான் அன்னைக்கு அந்த வியாபார நிறுவனத்தை நடத்தினாதான் அன்னைக்கு இன்கம், இல்லைன்னா இன்கம் இல்லை. அது மட்டும் இல்ல, பெரிய முதலீடு பண்றதுனால ரிஸ்க் இருக்கு. அதை விட நீங்க இன்னைக்கு வெளியில பாத்தீங்கன்னா 10% மேல எந்த இது நமக்கு கிடைக்காது, லாபமும் கிடைக்காது. அது ரொம்ப கஷ்டப்பட்டு சக்சஸா பண்ணா அது 10% கிடைக்கிறதே இன்னைக்கு கஷ்டம். ஆனா நம்மளோட டைரக்ட் மார்க்கெட்டிங், நம்மளோட மைலேஜ் சேல்ல எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை, நமக்கு இடமே இல்லை. வீட்டுல வச்சுக்கிட்டு நம்ம பண்ணலாம். வாய் மொழியா நம்ம வியாபாரத்தை ரெக்கமெண்ட் பண்றதா. இங்க எம்ப்ளாயி யாருக்கும் சம்பளம் கொடுத்து நம்ம வச்சுக்க வேண்டியது இல்லை. அதே மாதிரி நம்மளோட ஓன் டயத்துல நம்ம இந்த பிசினஸ் பண்ண முடியும். அது மாதிரி நமக்கு ரிஸ்க் ஜீரோ. ஏன்னா முதலீடே இல்லைன்னா ஜீரோ தானே. அன்லிமிட்டெட் இன்கம் இங்க இருக்குது. அது மட்டும் இல்ல, இந்த வியாபாரத்தை தொடர்ச்சியா பண்ணும்போது நமக்கு பேசிவ் இன்கம் அப்படின்னு நம்ம உழைச்ச உழைப்பு குறிப்பிட்ட நாளுக்கு பின்னாடி அது பேசிவ் இன்கமா இன்னைக்கு மாறுது. நெக்ஸ்ட் போலாம் மேடம். இந்த டைரக்ட் செல்லிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து 2016 பார்லிமெண்ட்ல விவாதிச்சாங்க, வழிகாட்டு நெறிமுறைகளை கொண்டு வந்தாங்க.
அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை கொண்டு வந்து நம்மளோட துரதிர்ஷ்டம், நம்மளோட கஷ்டமான நேரம், இந்த வியாபாரம் 2021 ஜனவரி டிசம்பர் 28 தான் இது சட்டபூர்வமான பிசினஸ்னு இந்திய அரசு இதை அறிவிச்சாங்க. ஏன்னா மேலை நாடுகள்ல 60-70 வருஷமா இன்னைக்கு வளர்ந்த நாடுகள்ல இன்னைக்கு சரி, உலக நாடுகள்ல 150 நாடுகளுக்கு மேல கொடிகட்டி பறக்கிற வியாபாரம். நம்மளோட துரதிர்ஷ்டம் நமக்கு 2021 டிசம்பர் 28ஆம் தேதி தான் கவர்மெண்ட் இதை சட்டபூர்வமா கவர்மெண்ட் வெப்சைட்ல வெளியிட்டாங்க. இது நெட்வொர்க்னா என்ன, இந்த இண்டஸ்ட்ரியில என்னென்ன இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமோ அவ்வளவும் கவர்மெண்ட் வெப்சைட் உள்ள இருக்குது. நம்ம கம்பெனியும் லீகலா பதிவு பண்ணி இது அரசாங்கம் சொல்லக்கூடிய அத்தனை சட்டத்திட்டங்கள் படியும் நம்ம நிறுவனம் இன்னைக்கு வெற்றிகரமா நடந்துகிட்டு இருக்கிற நிறுவனம் தான் நம்மளோட நிறுவனம். அது மட்டும் இல்ல, தமிழ்நாடு அரசும் நம்மளோட இந்திய அரசும் இதுல கெஜெட்ல வெளியிட்டிருக்காங்க, அரசு இதழ்ல வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட வியாபார முறை அப்படின்னு சொல்லி அரசு இதழ்ல வெளியிட்டு இன்னைக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க மத்திய அரசும் மாநில அரசும். அதுவும் நம்ம வெப்சைட்ல நிறைய லீகல் போய் நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணோம்னா கிடைக்கும். மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு அரசு இன்னைக்கு +2ல பாடமா கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் மிகப்பெரிய நமக்கு சப்போர்ட். நன்றி. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல சமையல்காரன் கேவலமா சொல்லுவாங்க, இன்னைக்கு சமையல் நிபுணர், சமையல் கலை நிபுணர். ஏன்னா கேட்டரிங் காலேஜ் இன்னைக்கு வந்து மக்கள் எல்லாரும் வெளியில போய் சாப்பிடுறது, ஹோட்டல் தொழில் நல்லா இன்னைக்கு வளர, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பயங்கர வளர்ச்சி வந்துருச்சு. மக்கள் விதவிதமா உணவு சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அது ஒரு காலத்துல சமையல்காரன்னு ஒதுக்கி வச்ச ஒரு நபர் இன்னைக்கு சமையல் கலை நிபுணர் அப்படின்னு வந்துருச்சு. ஏன்னா அதுக்கு ஒரு படிப்பு வந்துருச்சு, கேட்டரிங் காலேஜ் உருவாச்சு. அதே மாதிரிதான் சினிமாவுல நடிக்கிறவங்கள கூத்தாடி அப்படின்னு கேவலமா பார்த்தாங்க ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா அந்த தொழில இருக்கிறவங்க, அந்த இண்டஸ்ட்ரியில இருக்காங்க, சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு பேரு புகழ் பணம் கிடைக்குதுன்னு எல்லாரும் போக ஆரம்பிச்சாங்க. அத வந்து ஒரு படிப்பா திரைப்பட கல்லூரி கொண்டு வந்தார். அது மாதிரி இன்னைக்கு மார்க்கெட்டிங் நிறைய இருந்தாலும் நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி என்ற இந்த இண்டஸ்ட்ரி, இந்த டைரக்ட் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. இந்த இண்டஸ்ட்ரிய இல்ல நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க, இதுல இருக்கிற பேரு புகழ் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி வந்தோடனே இன்னைக்கு இதையும் இன்னைக்கு +2ல பாடமா கொண்டு வந்திருக்காங்க. திருச்சி நம்ம பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில டிப்ளமோ கோர்ஸ் இருக்கு, கர்நாடகா யூனிவர்சிட்டியில டிகிரி கோர்ஸா இருக்கு, நம்ம டெல்லி ஓபன் யூனிவர்சிட்டியில MBA நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இருக்குது. நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் நடந்துகிட்டு இருக்குது. நிறைய சோலுனி என்கிற ஒரு யூனிவர்சிட்டி டேம் ஒரு பீஸா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 49,000 வாங்குறாங்க. இன்னைக்கு படிப்பு இன்னைக்கு சொல்லி கொடுத்து இன்னைக்கு படிச்சுட்டு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்றதுக்கு ஒரு நல்ல துவக்கம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. மிகப்பெரிய 2025ல மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. இந்த இண்டஸ்ட்ரிய பத்தி இன்னைக்கு உலக புகழ் வாய்ந்த நபர்கள், இன்னைக்கு இவங்க எல்லாம் வெற்றியாளர்கள். உலகத்துல யார்கிட்ட போய் 800 கோடி மக்கள்ல ஒரு 60-70% மக்கள் ஒரு 500 கோடி மக்களுக்கு இவங்க முகம்லாம் தெரியும். இவங்க இந்த இண்டஸ்ட்ரிய பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? நம்மளோட பில் கேட்ஸ், இவரு மைக்ரோசாப்ட் நிறுவனம், இன்னைக்கு பெரிய நிறுவனம், இன்னைக்கு உலக கோடீஸ்வரர், உலக பணக்கார். அவரு இந்த இண்டஸ்ட்ரிய பத்தி அவரு என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு? அதாவது அவர்கிட்ட நிருபர்கள்லாம் சூழ்ந்து இந்த உலகத்துக்கு தேவையானது ஒரு சாப்ட்வேரை நீங்க கொடுத்தீங்க, இந்த உலக மக்களுக்கெல்லாம் அது பயன் தரக்கூடியதுனால நீங்க உலகம் பூரா உங்க ப்ராடக்ட் விற்பனையாகி நீங்க உலக கோடீஸ்வரன் லிஸ்ட்ல வந்துட்டீங்க. ஒரு கால் நீங்க அந்த இண்டஸ்ட்ரிக்கு வரலைன்னா நீங்க வந்திருக்க முடியுமா? வேற நீங்க ஜெயிச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு தாமதிக்காம சொன்ன பதில், அப்பவும் நான் உலக கோடீஸ்வரன் லிஸ்ட்ல இருப்பேன், அப்போ நான் நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில இருந்திருப்பேன்னு சொன்னது நம்ம இண்டஸ்ட்ரிய பத்தி அவர் சொன்னது. வாரன் பஃபெட் பங்கு சந்தையில பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி பெரிய அளவுக்கு உலக பணக்காரர் லிஸ்ட்ல இருக்கிறவரு, அவர் வந்து தன்னோட பெரும்பான்மையான பங்குகளை நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி, நெட்வொர்க் கம்பெனி பங்குதாரரா, ஷேர் ஹோல்டரா இருக்கிறார்.
டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு ஜனாதிபதி, அவர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ட்ரம்ப் நெட்வொர்க்குங்கிற ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்காரு. இவரோட புக்கு நானும் படிச்சிருக்கேன். டேவிட் கோவும் இவர் எழுதின நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கான புக்கு, இவங்க 2 பேர் எழுதின புக்கும் இருக்குது. இன்னைக்கு லைப்ரரியில தமிழாக்கம் பண்ணி இருக்குது. அதை விட பில் கிளின்டன் எனக்கு ரொம்ப இவர் சொன்னதுலதான் நான் இவரோட இதுதான் வீடியோ தான் என்ன கவர்ந்தது. எப்படின்னா 30 கோடி மக்களை வச்சிருக்க அமெரிக்கா உலகத்தையே இன்னைக்கு கட்டி ஆள்றான். அவனுக்கு அவ்வளோ செல்வம் இருக்கு, பணம் இருக்கு. அவன் உலகத்தையே யாரையும் எதிர்க்கக்கூடிய பலம் இருக்குன்னா அவன்கிட்ட அந்த அளவுக்கு அவன்கிட்ட பணம் இருக்கு. அந்த பணம் நம்ம 140 கோடி மக்கள், ஒரு அரசாங்கத்துக்கு மக்கள் வரி செலுத்துறாங்க. அந்த வரி வருவாயின் மூலம் அந்த அரசாங்கம் நடக்குது. அப்படி அங்க பாத்தீங்கன்னா 30 கோடி மக்கள் எவ்வளவு வரி வசூல் பண்ணுவாங்க. ஆனா அவரு இப்ப ஜனாதிபதியா இருக்கையில அவர் சொன்னது, அமெரிக்க பொருளாதாரத்துல 40% பொருளாதாரத்தை தாங்கி நிற்கிறது நம்மளோட நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி. இந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி பண்ணக்கூடிய நபர்களும் கம்பெனிகளும்னாலதான் நமக்கு 40% பொருளாதாரத்தை தாங்கி நிற்குதுன்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, உலகத்திலே பெரிய சண்டியர் அவன் வந்து உலகத்தையே மிரட்டிக்கிட்டு இருக்கான். அந்த நாட்டுக்கு 30 கோடி மக்கள் தான். ஆனா அந்த அவன்கிட்ட 6000 கம்பெனிகள் இன்னைக்கு உலகம் பூரா விட்டு பரவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம எந்த இண்டஸ்ட்ரியில இப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரியில இருக்கிறோங்கிறத நீங்க கவனமா இதை நீங்க கவனத்துல எடுத்துக்கணும். சரி, இந்த இண்டஸ்ட்ரியில என்னென்ன பேருக்கு எப்படி எல்லாம் லாபம் கிடைக்கும். ஒரு கஸ்டமர் பொருள் வாங்கினார்னா அந்த அவருக்கு வந்து டீலர் ரேட்லயே பொருள் கிடைக்குது நம்ம கம்பெனியில. இந்த இண்டஸ்ட்ரியில நம்ம கம்பெனியில அவரே வெளியில போய் வாங்கினாரு, ஒரு கடையில போய் வாங்கினாருன்னா எம்ஆர்பிக்கு வாங்குவாரு. இன்னொன்னு என்னன்னா, அவர் எம்ஆர்பிக்கு வாங்குவாரு, அந்த கடைக்காரர் என்ன செய்வாரு, பொருளை அவர் நம்ம கேட்கிற பொருளை மட்டும் எடுத்து கொடுப்பாரு இல்லையா, அந்த பொருளை பத்தி எந்த விளக்கமும் கொடுக்க மாட்டாரு. அந்த பொருளுக்கான எந்த கேரண்டியும் எடுத்துக்க மாட்டாரு. அந்த பொருளுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி அவர் நடந்துக்குவார். ஆனா நம்ம இதுல டீலர் ரேட்ல பொருள் கொடுப்போம். பொருள் வாங்கினதுல இருந்து நம்மளோட உறவு நீடிக்கும். அவங்களுக்கு கேரண்டி கொடுப்போம். அந்த பொருளை பத்திய எல்லா பொறுப்புகளையும் அந்த பொருள்னால கிடைக்க ஏதாவது அவருக்கு நடக்கும் பட்சம் நம்ம பொறுப்பேற்றுக்கிறது நம்ம தயாரா இருக்கோம். இங்க அப்போ மக்களுக்கு சரியான சர்வீஸ் இங்க கிடைக்குது. அப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கிறவருக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஒரு குறைஞ்ச காசுல பொருள் வாங்கினாலே, நம்ம குடும்ப தேவைக்கு பொருள் வாங்கினாலே அவருக்கு என்ன கிடைக்குதுன்னு ஒரு பிசினஸ் வாய்ப்பு, ஒரு ஒரு வியாபார வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பும் குறைஞ்ச இதெல்லாம் அதிக இன்கம் தரக்கூடிய ஒரு பிசினஸ் வாய்ப்பை இந்த இண்டஸ்ட்ரி நம்ம கம்பெனி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்ம நாட்டுக்கு என்ன கிடைக்குது, இன்னைக்கு வேலை வாய்ப்பு மிகப்பெரிய பிரச்சனை. இந்தியாவுல இளைஞர்கள் ஜாஸ்தி. நீங்க படிச்சுட்டு வேலை இல்லாம நிறைய பேர் வெளியில வந்து கஷ்டப்படுறாங்க. ஒரு சாப்ட்வேர் கம்பெனில வேலை பார்க்கறவங்க கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா போன மாசம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், 2000 பேரு, எந்த அறிவிப்பும் இல்ல. முத நாள் வேலை பார்த்துட்டு வர்றாங்க, மறுநாள் அந்த கம்பெனி இல்ல, அந்த கம்பெனி போயிட்டாங்க, இன்னும் சொல்லாமலே போயிட்டான். இன்னைக்கு அவங்க அது மட்டும் இல்ல, இன்னைக்கு லட்சக்கணக்கான பேரு டிகிரி படிச்சுட்டு வெளியில வர்றாங்க. தமிழ்நாட்டுல 1.5 லட்சம் பேரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு வெளியில வர்றாங்க. படிச்சுட்டு வர்றவங்க எவருக்கும் வேலையே இல்லை. வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய வேலையில்லா திண்டாட்டத்தை குறைக்கிறதுக்கு இந்த இண்டஸ்ட்ரி இன்னைக்கு மிகப்பெரிய பங்கு வகிச்சுக்கிட்டு இருக்குது. அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. இன்னைக்கு கவர்மெண்ட் இது கோடிட்டு காட்டுறாங்க. அது மட்டும் இல்ல, நான் ஏற்கனவே சொன்னேன், 140 கோடி மக்கள் நம்ம வாங்குறோம். ஆனா பொருளை டெய்லி அன்றாட ஒரு குழந்தையில இருந்து என்ன மாதிரி வயது முதிர்ந்தவங்க வரைக்கும் அன்றாட தேவைகளை நம்ம கடையில ஏதோ ஒரு பொருளை வாங்கி நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். ஆனா 140 கோடி பேர் பொருளை வாங்குறோம். ஆனா உற்பத்தி பண்றவன், பொருளை மார்க்கெட்டிங் பண்றவன், பொருளை விளம்பரப்படுத்துறவன், டிவி நிறுவனம், அதுல நடிக்கிறவன் எல்லாரும் சேர்ந்து 10 கோடி தான். 10 கோடி மக்கள்கிட்ட நாம செலவு பண்ற ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 70 ரூபாய் அவங்களுக்கு போகுது, 30 ரூபாய் தான் நமக்கு வருது. அப்போ நம்ம பண்ணக்கூடிய செலவுகள் அத்தனை யார கோடீஸ்வரன் ஆகிட்டு, ஏற்கனவே கோடீஸ்வரனான அந்த டீலர்ஷிப் எடுக்கிறவங்களும், விளம்பரத்தை ஒளிபரப்புற டிவி நிறுவனமும், அதே சமயத்துல அந்த உருவாக்கி கொடுக்குற அந்த விளம்பரத்தை உருவாக்கி கொடுக்குற நிறுவனமும், அதுல நடிக்கிற
நடிகர் ஏற்கனவே கோடீஸ்வரனா இருக்கிறவங்க தான் கோடீஸ்வரனா இருக்கு. ஒரே இடத்துல குவியக்கூடிய பணத்தை நம்மள மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அந்த 70% பணத்தையும் திருப்பி கொடுக்கிற வேலையை செய்யறது தான் இந்த இண்டஸ்ட்ரி. மக்களை, நாட்டை, இன்னைக்கு மக்கள்ல உள்ள ஒரு கிராமம் முன்னேறணும், ஒரு வீட்டுல ஒரு வீடு முன்னேறினா அந்த தெரு முன்னேறும், தெரு முன்னேறினா கிராமம் முன்னேறும், கிராமம் முன்னேறினா அந்த மாவட்டம் முன்னேறும், மாவட்டம் முன்னேறினா அந்த மாநிலம் முன்னேறும், அந்த மாநிலம் முன்னேறினா நாடு முன்னேறும். நாடு 100% நம்ம நாடு பொருளாதாரத்துல வல்லரசு ஆகிறது இந்த இண்டஸ்ட்ரினால. நம்ம சொல்லல, பொருளாதார நிபுணர்கள் நிறைய கருத்து சொல்லியிருக்காங்க. நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட். இவ்வளவும் இன்னைக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்க நம்மளோட நிறுவனம் இன்னைக்கு இந்தியாவிலே நம்பர் 1 இடத்துல இருக்கக்கூடிய, நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, டாப் 10 கம்பெனிஸ் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த 10 கம்பெனி வரும். 10 கம்பெனில நம்பர் 1 இடத்துல இருக்கிற கம்பெனி தான் நம்மளோட மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் கம்பெனி. இது நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தரக்கூடியது. நமக்கு கடவுள் பார்த்து நமக்கு நல்ல கம்பெனியை அமைச்சு கொடுத்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனிங்கிறது இதுல இருந்து நமக்கு தெரியுது. நல்லா பாருங்க, இன்னைக்கு லட்சமும் கோடியும் சம்பாதிக்கிற செல்வந்தர்கள், இன்னைக்கு லட்சமும் கோடியும் சம்பாதிக்கக்கூடிய தொழிலதிபர்கள், இன்னைக்கு லட்சமும் கோடியும் சம்பாதிக்கக்கூடியவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்களான்னு ஒரு சர்வே எடுக்கிறப்போ கிட்டத்தட்ட 70% பேரு அவங்க சந்தோஷமாவே இல்லை. ஏன்னா அவங்கள்ட்ட கேட்டப்போ அவங்க சொன்ன பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நான் லட்சமும் கோடியும் சம்பாதிக்கிறாங்க, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, ஆனா எனக்கு இந்த வேலை பிடிக்கலைங்க. இந்த 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 இது எனக்கு இந்த நான் செய்யற இந்த வேலை, இந்த தொழில் எனக்கு பிடிக்கலைங்க அப்படின்னு சொல்றாங்களாம் பெரும்பாலான பேரு. இன்னும் பெரும்பாலான பேரு வேலையெல்லாம் பிடிச்சிருக்கு, ஏன் என்னோட அன்பா இருக்கக்கூடிய என் ஃபேமிலியோட, என் மனைவியோட, பிள்ளையோட, நான் அன்பு செலுத்துறவங்களோட, அப்பா அம்மாவோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்களாம். ஆனா நம்ம மை லைஃப் ஸ்டைல் கம்பெனில நமக்கு இங்க டைம் ஃப்ரீடம் இருக்குது. அது மட்டும் இல்ல, நிறைய நண்பர்கள், இன்னைக்கு நமக்கு நண்பர்கள் இங்க கிடைக்கிறாங்க. வரக்கூடிய, நான் அன்னைக்கு வரையில நான் ஒரு ஆளா வந்தேன். இன்னைக்கு 10,000 பேர் டீம்ல இருக்காங்க. எங்க போனாலும், எந்த மாவட்டத்துல போனாலும் நமக்கு ஒரு போன் பண்ண அத்தனை பேரும் நமக்கு ஒரு கூட பிறந்த ஒரு சகோதரனா, நமக்கு ஒரே குடும்பமா இன்னைக்கு இருக்கிறோம். இன்னைக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம டீம் பெருக பெருக நமக்கு சொந்தங்களும் நமக்கு கூடிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு சின்ன ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணாலும் சரி, நம்ம ரேங்க் மாறினாலும் சரி, ஒரு போனஸ் வாங்கினாலும் சரி, நம்ம பிசினஸ்ல அச்சீவ்மெண்ட் பாராட்டு. நான் வேலை பார்த்த நிறுவனத்துல அதெல்லாம் எனக்கு கிடைக்கவே இல்லை. நான் வேலை பார்த்திருப்பேன், அந்த வேலை என்னால அங்க சக்சஸா அந்த இது அந்த உற்பத்தி அதிகமா நடந்திருக்கு. ஆனா என்னைய பாராட்ட மாட்டாங்க என் உயர் அதிகாரிகள். என்னைய வேலை வாங்குற அந்த இன்ஜினியரை தான் பாராட்டுவாங்க. ஆனா வேலை பார்த்த கூட அந்த இன்ஜினியர் சொல்லாரு, தம்பி இதை எனக்கு முடிச்சு கொடுங்க அப்படின்னு எனக்கு கெஞ்சிருப்பாரு. நான் அதை பண்ணியிருக்கேன். ஆனா பேரும் பாராட்டலாம் அவருக்கு தான் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இந்த வெளிநாட்டு டூர், இன்னைக்கு தாய்லாந்து டூர் போறோம். நம்ம லீடர்ஸ் எல்லாம் இன்னைக்கு நாங்க சேர்ந்து இன்னைக்கு வெளிநாட்டுக்கு டூர் போறதுன்னா போகலாம். ஒண்ணும் இல்ல, ஒரு சாதாரண ட்ரைனிங் கூட கொடைக்கானல், ஏற்காடு இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ல நமக்கு ஒரு ட்ரைனிங்னாலும் சரி, நமக்கு டூர் கிடைக்குது, நாமினி கிடைக்குதுங்க. நமக்கு பாத்தீங்கன்னா, நான் ஒரு அரசு நிறுவனத்துலதான் வேலை பார்த்தேன். நான் இறந்தா என் மையனுக்கு வேலை, நான் 60 வயசுக்குள்ள நான் என் மையனுக்கு வேலை கிடைக்கணும்னு நான் இறக்க முடியுமா? இல்ல வேற யாராவது இறக்க முடியுமா? நாமினி இங்க கிடைக்குது. இது எங்கே ஒரு பெரிய பிசினஸ் பண்ண முகேஷ் திருபாய் அம்பானி இறந்துட்டாரு. அவங்க பையன் முகேஷ் அம்பானி இன்னைக்கு அந்த தொழிலை எடுத்து நடத்துறாங்க. வேற எங்க நடத்த முடியும்? நமக்கு கோடி கோடியா பணம் இருக்கா? நம்மளாம் சாதாரண மக்கள். நமக்கு இந்த வியாபாரத்துல நமக்கு நாமினி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு சொல்லிட்டே போகலாம். 6 வாரம் இன்னைக்கு பொருளாதார சுதந்திரம், அது பாத்தீங்கன்னா 6 டிஜிட்ல ஒரு வாரம் அதிகபட்சம் 2,10,000 வாங்கக்கூடிய ஒரு பிசினஸ் வாய்ப்பு. நம்ம இதை கரெக்டா சிஸ்டமேட்டிக்கா பண்ணா 5 வருஷத்துல இன்னைக்கு இந்த வியாபாரத்துல இன்னைக்கு வாங்கிக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய விஷயங்கள் இதுல இருக்குது.
நமக்கு மகிழ்ச்சியா சந்தோஷமா இந்த வியாபாரத்தை செய்யறதுக்கு அதுக்கு அத்தனையும் இங்க கொட்டி கிடக்குதுங்கிறத தான் நான் உங்கள்கிட்ட நான் தெரியப்படுத்துறேன். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மேடம். இந்த பாருங்க, நம்ம நம்ம மைல் எஸ்டேட் கம்பெனில இன்னைக்கு 6 பிராண்ட்ல நமக்கு ப்ராடக்ட் இருக்கு. வெல்னஸ் ப்ராடக்ட் வந்து எலிமெண்ட்ஸ்ங்கிற வெல்னஸ் ப்ராடக்ட் இருக்கு. அதாவது சப்ளிமெண்டரி ஃபுட் ஆன்ல சப்ளிமெண்டரி ஃபுட் இருக்குது. தரமான எந்த கெமிக்கல் இல்லாத அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் ஆன்ல இருக்குது. நியூ ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள், ஒரு எளிய மக்கள் கூட இங்க பொருள் வாங்கிக்கலாம். எந்த கேடு விளைவிக்காத கெமிக்கல் இல்லாத பொருட்கள் நமக்கு இருக்குது. நியூ ஸ்டார்னு இருக்குது. அதே மாதிரி ஆஹார் அப்படின்னு சொல்லிட்டு மசாலா ஐட்டங்கள் இருக்குது. அது வந்து எந்த பூச்சிக்கொல்லி மருந்து இயற்கையா விளையக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் நம்மள்கிட்ட இருக்குது. அதை விட பெஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு என்னோட அனுபவத்துல அக்ரோ ப்ராடக்ட், நம்ம இந்தியா அக்ரோங்கிற ப்ராடக்ட் சூப்பர் ரிசல்ட். கடந்த 2 வருஷமா என்னோட இன்கம் இன்னொரு மடங்கு கூடி இருக்கு அப்படின்னா நான் இந்த அக்ரோ ப்ராடக்ட் தான். அவ்வளவு ரிசல்ட் தருது. அந்த மாதிரி ப்ராடக்டும் இங்க இருக்குது. அத்தனைக்கும் நமக்கு வந்து தரச்சான்றிதழ் இருக்கு. தரச்சான்றிதழ் நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, கம்பெனிக்கும் தரச்சான்றிதழ் இருக்கு, கம்பெனி அதாவது ஃபேக்டரிக்கும் தரச்சான்றிதழ் இருக்குது. அதே சமயத்துல அது அங்க உற்பத்தி ஆகிற ப்ராடக்ட்டுக்கும் தரச்சான்றிதழ் இருக்கு. இந்த தரச்சான்றிதழ் கொடுக்குற கம்பெனின்னா வேர்ல்டுல ஃபேமஸான கம்பெனிகள். வெளிநாட்டுக்கு பொருட்கள் அனுப்பும் போது இந்த கம்பெனிகளோட தரச்சான்றிதழ், இவங்க கொடுத்த தரச்சான்றிதழ்னா இருந்தா உடனே ஓகே பண்ணிக்குவாங்க. அந்த அளவுக்கு நம்பகமான தரச்சான்றிதழ் கொடுக்கக்கூடிய கம்பெனிகள் நம்மளோட ப்ராடக்ட் ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருக்காங்க. அதை விட நான் பெஸ்டா சொல்லணும், நம்மளோட வெல்னஸ் ப்ராடக்ட்டுக்கு ஆயுஷ் அமைச்சகம் நமக்கு தரச்சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. ஆயுஷ் பிரீமியம் மார்க் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. அந்த சர்டிபிகேட் நான் வந்து பேரை சொல்லல, 100 ஆண்டுகள் பழமையான, இன்னைக்கு உலகத்துல மூலிகை பொருட்களை இந்தியாவில இருந்து ஏற்றுமதி பண்றாங்க. அவங்க வாங்கினாங்க 1-2 ப்ராடக்ட்டுக்கு. ஆனா அவங்க அந்த 1-2 ப்ராடக்டையும் ஒரு முறை 2 முறை தான் அவங்களால, ஒரு பேஜ் 2 பேஜ்ல தான் அவங்க பண்ண முடிஞ்சுச்சு. அடுத்து அவங்க சொன்ன ஃபார்முலால, அவங்க கொடுத்த ஃபார்முலால அவங்களால உற்பத்தி பண்ண முடியல. ஆனா அந்த நாள்ல இருந்து என்னைக்கு அக்ரோ நம்மளோட எலிமெண்ட்ஸ் ப்ராடக்ட்டுக்கு ஆயுஷ் சர்டிபிகேட் வாங்கினாங்க, இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆயுஷ் சர்டிபிகேட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்குது. அதை விட நமக்கு வந்து 2019, 2022, 2024 வரைக்கும் 3 ஆண்டுகளா தொடர்ந்து நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கிறது எக்கனாமிக்கல் டைம்ஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா நமக்கு வந்து சிறந்த ஆயுர்வேத பொருட்கள்னு சொல்லிட்டு இன்னைக்கு மக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை இன்னைக்கு சால்வ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். யூடியூப்ல போனா கோடி வீடியோ நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட் கொடுத்து இன்னைக்கு ரிசல்ட் எடுத்ததெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் போலாம். இன்னைக்கு 100கணக்கான பொருட்கள் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு R&D பண்ணி புது புது பொருட்களும் வந்துகிட்டு இருக்குது. இன்னும் கூடிய சீக்கிரம் நிறைய ப்ராடக்ட் வரப்போகுது, நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட இந்த பொருளை கொடுக்கக்கூடிய நம்ம கம்பெனியில, நம்மளோட மைல் எஸ்டேட் மார்க்கெட்டிங் கம்பெனியில நம்ம ஒரு சிஸ்டம் இருக்கு. இதுல நம்ம ஒரு சிஸ்டம் படி போனா நம்ம ஜெயிச்சிடலாம். எல்லாத்துக்குமே எந்த ஒரு தொழிலை செஞ்சாலும் சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டத்துக்குள்ள போனா நம்ம ஜெயிச்சிடலாம். நம்ம மைல் எஸ்டேட் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கும் ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டத்தை தான் நம்ம இனி பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்மளோட கம்பெனியோட டேட்டா என்ன, நம்ம இண்டஸ்ட்ரியோட எப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரியில இருக்கிறோங்கிற நாலேஜ் நமக்கு கிடைச்சது. இனிமே நம்ம பார்க்க போறது, நம்ம எப்படி இந்த வியாபாரத்தை செய்யணும் அப்படிங்கிற துவங்கணும், எப்படி மக்களை போய் அணுகணும், மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் வியாபாரத்தை, நம்ம கூட ஒரு டீமை எப்படி உருவாக்கணுங்கிறத நம்ம ஒரு சிஸ்டமா செய்ய போறோம். முதல்ல அதை பார்ப்போம். நீங்க நம்ம எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நான் உங்களுக்கு தாழ்மையா சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வியாபாரத்தை நீங்க ஆழமா புரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு சொல்றது, நம்ம தெரு இருக்கும், ரோடு இருக்கும், நம்ம கிராமம் இருக்கும், இல்ல ஒரு ஊர் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு டீ கடை இருக்கும். அந்த டீ கடையில நல்லா டீ போட்டாங்கன்னா ஒரு 100 பேர் அந்த தெருவுல, அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் டீ சாப்பிடுவாங்க. அது நல்ல கடை வியாபாரம் பண்ணுதுன்னு ஒருத்தர் அந்த பக்கத்துல ஒரு கடையை போட்டாரு. அந்த கடையை போட்டாருன்னா அந்த ஊர் மக்கள், அந்த 100 பேர் கடைக்கு வர்றவங்க பாதியா குறைவாங்களா இல்லையா? குறைஞ்சிருவாங்க. இந்த கடைக்கு பாதி போவாங்க, அந்த கடைக்கு பாதி போவாங்க. அந்த ஊர்ல உள்ள மக்கள் தானே அங்க வர முடியும்.
அப்போ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் ஒரு வியாபாரத்துல ஜெயிக்கணும்னா இன்னொருத்தருக்கு அதுல பாதிப்பு இருக்கு. அதுதான் இன்னைக்கு நடைமுறை வியாபாரம், வெளியில நடக்கிற வியாபாரம். ஆனா நம்ம வியாபாரத்துல நம்ம நம்ம கூட சேர்ந்தவங்கள ஜெயிக்க வச்சாதான் நம்ம ஜெயிக்க முடியும். இங்க நம்ம இன்கம்காக போகக்கூடாது. நம்மள நம்பி வந்த குறைஞ்சது ஒரு 10 பேரையாவது ஜெயிக்க வைக்கணும். அவங்க நமக்கு நம்ம 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 சம்பாதிக்க தான் வந்தோம். நமக்கு தான் பணம் வேணும். ஆனா இந்த வியாபார திட்டத்தினோட மகிமையே நம்மள நம்பி வந்த ஒரு 10 பேரை அவங்க என்ன தேடலோட வந்தாங்களோ அவங்கள அதை அடைய வச்சுட்டோம்னா நம்ம ஜெயிச்சுருவோம். அப்போ வெளியில வந்து 4 பேரை கெடுத்து வாழணும். இங்க 4 பேரை 10 பேரை ஜெயிக்க வச்சு நம்ம இங்க ஜெயிக்கணும். இது ஒரு புனிதமான தொழில். நீங்க நான் சம்பாதிச்சா போதும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து இந்த வியாபாரத்துக்கு இது உங்களுக்கான வியாபாரம் இல்லைங்கிறது நான் பணிவா சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட், நம்ம இந்த வியாபாரத்துக்கு வந்தது வந்து நமக்கு இந்த வியாபார வாய்ப்பை கொடுத்தவங்க சக்சஸ், அதாவது அவங்க வாங்குற இன்கமா இருக்கலாம், அவங்களோட ட்ரெஸ்ஸிங், அவங்களோட பயன்படுத்துற பொருட்கள் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்திருக்கலாம். சில பேரை கூட அழுத்தத்துல நீ வந்தாலே வரணும், என் கூட இந்த பிசினஸ் நீ பண்ணணும் அப்படின்னு அழுத்தப்பட்டு கூட நீங்க அந்த வியாபாரத்தை இந்த எடுத்திருக்கலாம். சில பேரு இந்த வியாபாரத்தை சொல்லுப்பா, இது எப்படிப்பட்ட வியாபாரம் அப்படின்னு நீங்க கேள்வியா கேட்டு அதுக்கான பதில் எல்லாம் தெரிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு வந்தவங்களா இருக்கலாம். ஆனா இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க எல்லாருமே இவ்வளவு விவரம் இருக்குது, இவ்வளவு சொல்லியிருக்கு, நீங்க அண்டர்ஸ்டாண்டோட இந்த பிசினஸ் பண்ணாதான், நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டு உங்க சந்தேகங்களை எல்லாம் இதை நிவர்த்தி பண்ணிட்டு பண்ணாதான் நம்ம ஜெயிக்க முடியும். சந்தேகங்களோட இது நம்பிக்கையில் நம்ம ஜெயிக்கிறது. நம்ம கம்பெனி மேல, இந்த இண்டஸ்ட்ரி மேல, பொருட்கள் மேல, நம்ம லீடர் மேல நம்பிக்கை வச்சாதான் இதுல நம்ம ஜெயிக்க முடியும். அந்த நம்பிக்கையை முதல்ல நீங்க பெற்றுக்கணுங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். நெக்ஸ்ட், நீங்க இது வரைக்கும் நீங்க மாறி வந்திருக்கீங்க. நீங்க இதுக்கு முன்னால லட்சக்கணக்கான பேர் இங்க நாங்க ஜெயிச்சவங்க இருக்கோம். நீங்க பயப்படாதீங்க. லட்சக்கணக்கான பேர் 12 வருஷத்துல இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் லட்சாதிபதியும் நூத்துக்கணக்கான பேர் கோடீஸ்வரனாகவும் ஆடினார். இது வந்து ஏற்கனவே இது நிரூபிச்சாச்சு. நீங்க வந்து இதுல சந்தேகமே உங்களுக்கு ஒரு துளி அளவு வேண்டியதுல ஜெயிக்க போறது உறுதி. முழு மனதோட நம்பிக்கையோட நீங்க இருந்தா உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒரு டீம் இருக்கு, நம்ம கம்பெனி இருக்குது, ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாடமிங்கிறது நமக்கு தோல் கொடுத்து நின்று நம்மளை காப்பாத்துறதுக்கு இருக்கு, நம்ம லீடர்ஸ் இருக்காங்க. கண்டிப்பா நீங்க இத வந்து நம்பிக்கையோட இந்த பிசினஸ நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க உங்களுக்கு நீங்க ஒரு நகர பகுதியில, மாநகர பகுதியில, சென்னை, கோவை மாதிரி ஊர்ல உங்களுக்கு ஒரு மாசம் 50,000 இருந்து 1 லட்சம் கிடைச்சா போதுமானதா இருக்கும். ஒரு நகர பகுதியிலன்னு பாத்தீங்கன்னா ஒரு 25,000 இருந்து 50,000 உங்களுக்கு போதுமானதா இருக்கும். ஒரு கிராம பகுதியில இருந்தோம்னா 10,000 இருந்து 25,000 ஒரு மாசம் கிடைச்சா நமக்கு போதும்னு கூட இந்த வியாபாரத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இது கிடைச்சா உங்களுக்கு போதுமானதா தெரியும். ஆனா தயவு செய்து அதை மறந்துடுங்க. அதை மறந்துட்டு கம்பெனி ஒரு வாரம் 2,10,000 கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு. இந்த 2,10,000 நீங்க வாங்க வேண்டிய கடமை பொறுப்பு இருக்கு. உங்க தேவை கம்மியா இருக்கலாம், ஆனா நீங்க இதை வாங்கணும். ஏன் வாங்கணும் அப்படின்னா, இந்த வியாபாரத்துல நம்ம ஜெயிக்கணும்னா நம்மளை நம்பி வந்த 10 பேரை ஜெயிக்க வைக்கணும். நமக்கு 50,000 போதும், நமக்கு 1 லட்சம் போதும். ஆனா 10 பேருக்கும் 1 லட்சம் வாங்க வச்சாதான் இந்த வியாபாரத்துல நம்ம ஜெயிக்க முடியும். அந்த 10 பேருக்கும் 50,000 வாங்க வச்சாதான் நம்ம இதுல நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கறத ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதனால நீங்க உங்களை நம்பி வந்தவங்களை நீங்க ஜெயிக்க வச்சா அவங்க தேவை, அவங்க கனவு, அவங்க லட்சியத்தை அடைய வச்சோம்னா 2,10,000 கம்பெனி நமக்கு தானா வரும். நம்ம தேடி போக வேண்டியது இல்லை. கண்டிப்பா நமக்கு அது கிடைக்கக்கூடியது. நம்ம இதுல ஒரு 7 ஸ்டெப், நம்ம இந்த 7 ஸ்டெப் இருக்கு. இந்த 7 ஸ்டெப்பை நம்ம அடையணும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பேசிக் ட்ரைனிங் அப்படிங்கிறது இந்த நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுதான் அடிப்படை. இந்த வியாபாரத்தை எப்படி செய்யறது, அடிப்படையா நம்ம இந்த வியாபாரத்தை எப்படி துவங்குறது அப்படிங்கிறது தான் இங்க நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது. இந்த ட்ரைனிங் நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து லிஸ்ட் மேக்கிங் அப்படின்னு ஒரு வேலை இருக்கு. இங்க நம்ம நியூ டிஸ்ட்ரிபியூட்டருக்கு 2 வேலை தான்.
பேசிக் ட்ரைனிங் போய் நம்ம லீடர் நடத்துவாங்க, கூட்டிட்டு போவாங்க, அங்க இருந்து நம்ம கத்துக்கிறது. ஆனா லிஸ்ட் மேக்கிங்கிறது ஒண்ணு நம்ம செய்ய வேண்டிய வேலை. 2 வேலை. இதுல 7 வேலையில 2 வேலை நீங்க செய்யணும். அதுல வந்து லிஸ்ட் மேக்கிங்கிற ஒரு வேலை. அதை விரிவா பார்ப்போம். அடுத்து அதை தரம் பிரிக்கணும். அந்த லிஸ்ட்ல இருந்து தரம் பிரிக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெக்ட் பண்ணணும். அவங்கள எப்படி அப்ரோச் பண்ணணும், அவங்கள மீட்டிங் ஹாலுக்கு எப்படி இன்வைட் பண்ணணும், கெஸ்ட்டை எப்படி இன்வைட் பண்ணணுங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பிளான் பிரசன்டேஷன் நமக்கு நம்ம லீடர்ஸ் கொடுப்பாங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம கம்பெனியும் நிறைய இடத்துல வார கூட்டம் நடத்துறாங்க. டீம்லையும் நம்ம வார கூட்டம் நடத்துறோம். நம்ம டீம்லையும் ஹவுஸ் மீட்டிங் இதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அதுல ஒன்றும் நமக்கு பிரச்சனை இல்லை. அப்புறம் அவங்க ஏதாவது சந்தேகங்கள் கேட்டா அதை நிவர்த்தி பண்ணணும். அடுத்து வந்து சேல்ஸ் க்ளோஸ் பண்ணணும். இந்த 7 படியவும் நம்ம தாண்ட வேண்டியது இருக்கு. இதுல 2 உங்களோட முக்கியமான வேலை. இந்த 2 கரெக்டா செஞ்சா பார்த்தாலும் லீவு சப்போர்ட் இருக்கும். இந்த 2 மட்டும் தான் உங்களோட வேலை. அதை செஞ்சுட்டீங்கன்னா இன்னைக்கு நீங்க இந்த வியாபாரத்தை வெற்றிகரமா துவங்கிடணும். அதை நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படின்னு சொல்றேன். பேசிக் ட்ரைனிங் நம்ம சொல்லணும். பேசிக் ட்ரைனிங் நீ நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, இந்த இண்டஸ்ட்ரியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், நாலேஜ் கொஞ்சம் கிடைச்சது. எப்படி இந்த வியாபாரத்தை துவங்குறதுங்கிறத நம்ம அடிப்படையா தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு வைரஸ் தாக்குதல் வராம, ஒரு எந்த பிரச்சனையும் வராம, நோய் எதிர்ப்பு திறன் குழந்தைக்கு கம்மியா இருக்கும். அப்ப வந்து ஒரு தடுப்பூசி போடுற மாதிரி. இதை நீங்க போக போக நீங்க நிறைய விஷயம் நம்ம இங்க கத்துக்கலாம். நாம கத்துக்கிட்டத நான் ஒருத்தன் கத்துக்கணும், நான் 10 பேருக்கு கத்துக் கொடுக்கணும். அந்த 10 பேரும் கத்துக்கிட்டு 10 பேருக்கு கத்துக் கொடுக்கணும். இதுதான் நம்மளோட மைலேஜ் ஸ்டைல்ல வாழ்நாள் பூரா செய்ய வேண்டிய வேலை. அப்ப நாம கத்துக்கிட்டோம்னா நம்ம அசோசியேட்டுக்கு இதை நம்ம கத்துக் கொடுக்கணும். அவங்கள கத்துக் கொடுத்து அவங்களுக்கு ஒரு டீமை உருவாக்கி கொடுக்குற வேலை தான். நான் ஒருத்தன் கத்துக்கணும், நான் கத்துக்கிட்டு என் லீடர்கிட்ட கம்பெனில இன்னைக்கு சக்சஸ் அகாடமில நிறைய ட்ரைனிங் எல்லாமே இருக்கு. அதை நான் ஒருத்தன் கத்துக்கிட்டு நான் 10 பேர் கத்துக்கணும். அந்த 10 பேரும் 10 பேர் கத்துக் கொடுக்கணும். அப்போ 1 10 அந்த 10 பேரும் 10 100 100 அது அப்படியே 1000 1000 10,000 அப்படியே லட்சம். இதுதான் டூப்ளிகேஷன் பவர் ஆஃப் இது பவர் ஆஃப் காம்பவுண்டிங். அதுக்குள்ள வரும். அது நிறைய இருக்கு. லிஸ்ட் மேக்கிங் அப்படிங்கிற விஷயம். அப்படி நம்ம ஏன் லிஸ்ட் மேக்கிங் பண்ணணும், இது வந்து முக்கியமான வேலை. இந்த லிஸ்ட் மேக்கிங் நீங்க பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. இந்த லிஸ்ட் மேக்கிங் பண்றதுக்கான முக்கிய காரணம் ஒரு இதோட ஒரு செய்தியோட நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒரு 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 ஜவுளி வியாபாரம் உங்களுக்கு புரிகிறதுக்காக ஒரு ஜவுளி வியாபாரம் பண்றாரு. அவர் இப்ப எதுல பண்றாரு, ஒரு டிவிஎஸ் 50 வாங்கிக்கிறாரு. அதுல ஜவுளியில கட்டிக்கிட்டு கிராமம் கிராமமா போய்க்கிறாரு. இன்னொரு ஜவுளி வியாபாரி என்ன செய்யறாரு, ஒரு 5 லட்சம் போட்டு அவர் வந்து ஒரு ஊர்ல ஒரு 1000 சதுரடியில ஒரு ஜவுளி கடை வச்சிருக்காரு. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா 5 மாடி கட்டடத்துல நீங்க பாத்தீங்கன்னா போத்தி, சென்னை சில்க்ஸ் நீங்க கற்பனை பண்ணிக்கீங்க. இது வந்து சரவணா ஸ்டோர் இந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கீங்க. ஒரு ஜவுளி வியாபாரம் தான் 3 பேரும் பண்றாங்க. 3 பேரும் ஜவுளி வியாபாரம் பண்றவங்க இவருக்கு டிவிஎஸ் 50ல ஜவுளி வியாபாரம் பண்றவர் 50,000 80,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. அந்த ஜவுளியை எடுத்துட்டு போய் கிராம கிராமமா பாக்குற ஆள்கிட்ட எல்லாம் விற்பாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல ஒரு 1000 சதுரடியில ஒருத்தர் ஒரு 5 லட்சம் போட்டு கடை வச்சிருப்பாரு. அவர் 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. அந்த கடையிலேயே வியாபாரம் நடக்கும். இங்க போத்தீஸ்ல ஆயிரக்கணக்கான பேர் போய் டெய்லி பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு லாபமா லட்சக்கணக்கில் கிடைக்கும். லட்சக்கணக்கில் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணா ஆயிரக்கணக்கில், அவர் எல்லாம் போக ஆயிரக்கணக்கில் லாபம் கிடைக்கும். ஆயிரக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணவருக்கு 100கணக்கில் லாபம் கிடைக்கும். உண்மையா இல்லையா? நீங்க பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு லாபம் அதிகமா இருக்கும். நான் உங்களுக்கு சொல்ற தாழ்மையா சொல்லிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளியில உள்ளவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பணம். மைலேஜ்ல இருக்கிற நமக்கு இன்வெஸ்ட் பண்றது வந்து மக்களை எந்த அளவுக்கு அதிகமா இன்வெஸ்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு இதுல வெற்றி இருக்குது. அதிகமா இதுல வருமானம் நமக்கு இருக்கு. அப்போ இத புரிஞ்சுக்கங்க. லிஸ்ட் மேக்கிங் அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு என்னன்னா, நமக்கு தெரிஞ்ச நபர்களை இந்த வியாபாரத்துக்கு கொண்டு வர்ற வேலை. அந்த வேலைக்கு நம்ம என்ன செய்யணும்னா, உங்களுக்கு நான் உதாரணம் சொல்றேன்.
ஒரு பத்திரிக்கை உங்க வீட்டுல விசேஷம், அந்த ஒரு 1000 பத்திரிக்கை அடிக்கிறவங்களும் 500 பத்திரிக்கை அடிக்கிறவங்களும் இருக்கும். நமக்கு என்ன 1000 பத்திரிக்கை அடிச்சுட்டு இல்ல 500 பத்திரிக்கை அடிச்சுட்டு நம்ம ஊர்ல இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்று வர்ற போறவங்களுக்கு எல்லாம் இந்தாங்க இந்தாங்க என் வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கேன்னா கொடுப்போம். 500 பத்திரிக்கை அடிக்கிறோம்னா 500 பேர் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு அர்த்தம். 1000 பத்திரிக்கை அடிக்கிறோம்னா 1000 பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நமக்கு தெரிஞ்ச நம்ம போன்ல எத்தனை நம்பர் இருக்கு, கான்டாக்ட் நம்பர் இருக்குது. அப்ப அதெல்லாம் பாருங்க. அது 300 பேர் 500 பேர் வச்சிருப்பாங்கல்ல. அப்ப ஒரு 20 வயசு நபருக்கு 2000 மக்களோட தொடர்பு இருக்கா. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த இந்த வியாபாரத்தை வெற்றிகரமா செய்யறது, இந்த லிஸ்ட் மேக்கிங் மட்டும் செய்யறவங்க அத்தனை பேரும் ஜெயிச்சுட்டாங்க. நமக்கு தெரிஞ்சவங்க ஒரு 300ல இருந்து 500 பேரை இவர் பிசினஸ் பண்றதுக்கு தகுதி திறமை இருக்கு. அதெல்லாம் இல்ல, நமக்கு தெரிஞ்சவங்க அத்தனை பேரை எழுதணும். அம்மா வழி சொந்தம், அப்பா வழி சொந்தம், அண்ணன் கல்யாணம் பண்ண வழியில தான், அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்த வழியில சொந்தம், நம்ம காலேஜ்ல படிச்ச நண்பர்கள், நம்ம இது பள்ளியில படிச்ச நண்பர்கள், நம்ம ஊர்ல உள்ளவங்க, நம்ம தெருவுல உள்ள நண்பர்கள், எல்லாரும் பேரையும் நம்ம எழுதணும். நம்ம அயன் பண்ண கொடுக்குறோம், அவங்க பேரு காய்கறி வாங்குறோம், பால் கொண்டு வந்து போடுறாங்க, நம்ம சலூன் கடைக்கு போறோம், அவங்க அத்தனை பேர் பேரையும் எழுதணும். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 140 கோடி மக்கள்ல 100 கோடிக்கு மேல உள்ள மக்கள் அன்றாட செலவுக்கு, அன்றாட தேவையே பூர்த்தி பண்ண முடியாம இன்னைக்கு அல்லாடுறாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு மாற்று எதுவுமே இல்லை. மாற்ற அவங்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை. வேலைவாய்ப்பு பண்ணா அதுக்கு தகுந்த ஊதியம் கிடைக்காம, ஏதாவது வாய்ப்பு கிடைக்காதா, நம்ம ஜெயிச்சிட மாட்டோமா, நம்ம வாழ்க்கையை மாறிடாதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்க மக்கள் நம்மளுக்கு சுத்தி இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கணும். அந்த வாய்ப்பை நம்ம கரெக்டா இதை நம்ம சிஸ்டமா செஞ்சு கொடுக்கணும். அப்ப முழு லிஸ்டையும் நம்ம ஒரு 500 பேர்ல இருந்து ஒரு குறைஞ்சது ஒரு 300 ஒரு 500 பேர் நீங்க எழுதிட்டீங்கன்னா இந்த வியாபாரத்தை நம்ம ஈஸியா நம்ம மூவ் பண்ணி கொண்டு போயிடலாம். அப்ப அதுக்கு நம்ம பிரிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த பிரிச்சிட்டோம். இப்ப பாருங்க, இதுல நம்ம செலக்ட் பண்ணணும், தரம் பிரிக்கணும். எப்படின்னா இத வாழ்க்கையில லட்சியம் உள்ளவங்க, கனவு உள்ளவங்க, வாழ்க்கையில கடன் உள்ளவங்க, கடமை உள்ளவங்க, நிறைய அவமானங்களை என்னைய மாதிரி வாழ்க்கையில எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் சரி, பணம் இல்லைன்னா நமக்கு யாரும் மதிக்கிறது இல்லை. அவமானங்கள் நிறைய நம்ம பட்டிருப்போம். இந்த மாதிரி நபர்கள் நம்மளுக்கு தெரிஞ்ச நபர்கள் இருப்பாங்க. அவங்கள டிஸ்ட்ரிபியூட்டராகவும், ஏன்னா மீத உள்ளவங்கள கஸ்டமராகவும், ஏன்னா நம்மள்ட்ட தரமான பொருள்கள், அன்றாட மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருள் இருக்கு. அதாவது விலை குறைவாகவும் தரமாகவும் இருக்கு. அப்போ ஒரு 300 பேர் எழுதிருக்கேன்னா 100 பேர் டிஸ்ட்ரிபியூட்டராகவும், 300 பேர்ல 200 பேரை கஸ்டமராகவும் நம்ம பிரிச்சு, கஸ்டமருக்கு உள்ளவங்களுக்கு நம்மளோட பொருளை ரெக்கமெண்ட் பண்ணணும். டிஸ்ட்ரிபியூட்டரா உள்ளவங்களுக்கு இந்த வியாபார திட்டத்தை நம்ம அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும். இதுல கிடைக்கக்கூடிய வருமான வாய்ப்பு எப்படி கிடைக்குதுன்றத இவங்கள நம்ம பிரிச்சு. அப்ப 100 பேர்ல முதல்ல 20 பேரை நம்ம செலக்ட் பண்ணணும். கொடுக்க நம்ம சொன்னா நம்மளை நம்பி வரக்கூடியவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள 100% நம்புறவங்க, 100% நம்புறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா ஏ கேட்டகரி. நம்ம சொன்னதுக்காக ஏற்கனவே நம்ம மூலம் சில பலன்கள் அடைஞ்சிருக்கலாம். இல்ல நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கணும்னு அவங்க நமக்கு பல உதவிகள் பண்ணவங்க இருக்காங்க. நாம பிறருக்கு உதவி பண்ணியிருப்போம், பிறர் நமக்கு உதவி பண்ணிருப்பாங்க. அந்த நபர்கள் ஏழை கேட்டகரி. நமக்காக, நம்ம சொன்னதுக்காக நம்மளோட மேல நம்பிக்கை வச்சு வர்றவங்க ஏ கேட்டகரி. அவங்க 100% நம்பிக்கை வச்சவங்க. சில பேரு அந்த ஏ கேட்டகரியிலேயே பாத்தீங்கன்னா 50% நம்பிக்கை வச்சிருப்பாங்க. நம்ம கொஞ்சம் நம்மளை விட வயசுல, வயசுல, படிப்புல, பணத்துல, அந்தஸ்துல இந்த மாதிரி கொஞ்சம் இதா இருப்பாங்க. இந்த வியாபாரத்தை நம்ம சொன்னா அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க, இல்ல நம்மளை நம்பி வர்றது கொஞ்சம் சந்தேகம், அப்படி இருக்கிறவங்க பி கேட்டகரி. சி கேட்டகரி 1000 கேள்வி கேட்பாங்க, எல்லாத்துக்கும் பதில் நம்ம சொன்னோம்னா அதுக்கு பதிலா எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி மக்களும் நம்ம இதுல இருப்பாங்க. இப்ப இவங்களை 3ஆ பிரிச்சுக்கிட்டு இவங்களை எப்படி நம்ம பிசினஸ் கொடுக்கணும்னா, நம்ம சொன்ன உடனே பருப்பு இல்லாம சேர்றவங்களுக்கு
கோ மீட்டிங்னு ஒரு இந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி டைரக்ட் மார்க்கெட்டிங்ல இதயமா செயல்படுறது கோ மீட்டிங் தான். வீட்டு கூட்டம். அந்த வீட்டு கூட்டத்துக்கு அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சு இந்த பிளான கொடுக்கணும். ஒரு 5 பேர்ல இருந்து 10 பேர், ஒரு 5-10 கிலோமீட்டருக்குள்ள உள்ள நமக்கு நெருங்கினவங்களை அவங்கள வர வச்சு, நம்ம லீடரை வர வச்சு பிசினஸ் பிளான் கொடுத்து கொண்டு வர்றது இது கோ மீட்டிங். இதுதான் சக்சஸ் ஆனது. அப்போ அதன் மூலமும் நம்ம இந்த வியாபாரத்துக்கு அவங்களை கொண்டு வரலாம். 2 to 1 சில பேர் என்ன செய்வாங்க, காலையில இருந்து நைட் வரைக்கும் ஏதாவது ஒரு வேலை ஓடிட்டே இருப்பாங்க. காலையில ஒரு 9 மணிக்கு போவாங்க, நைட் 10 மணிக்கு தான் திரும்பி வருவாங்க. சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு மேல வேலை முடிஞ்சோன்னு இன்னொரு வேலையும் கூட பார்ப்பாங்க. வாழ்க்கையில ஜெயிக்கணும் உள்ளவங்க ஒரு இடத்துல சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்களை சந்திக்கிறது கஷ்டம். அப்படிப்பட்ட நபர்களுக்கு என்ன செய்யணும்னா, அவங்கள்ட்ட டைம் கேட்டு அவங்க சொன்ன நேரத்துல போய் அவங்களுக்கு பிளான் கொடுக்கணும். அப்படி கொடுக்கறது 2 to 1. நானும் என்னோட லீடரும் என்னோட கெஸ்ட்டுக்கு போய் கொடுக்கறது. அப்ப அதுதான் 2 to 1. அதே சமயத்துல இந்த பி பி கேட்டகரியில இருக்கிறவங்க 50% உள்ளவங்க, அவங்களுக்கு என்ன செய்யணும்னா ப்ராடக்டை கொஞ்சம் மூவ் பண்ணி அவங்க ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். நம்ம மேல நம்ம கொண்டு விடான்னு சொல்லிட்டு நமக்கு ஆதரவு கொடுக்கணும். ஒரு தொழிலை எடுத்துட்டு வந்திருக்காரு, அதுக்காக இவர்கிட்ட பொருள் வாங்கிக்கலாம் அப்படின்னு கூட சில பேர் எடுத்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் தொடர்ந்து ப்ராடக்ட் யூஸ் பண்ண வச்சு ப்ராடக்ட் மேல நம்பிக்கை வந்து வருவாங்க. அடுத்து நம்ம இந்த வியாபாரத்தை தொடர்ச்சியா செய்யறோமான்னு பார்ப்பாங்க. இதுல நம்ம தொடர்ச்சியா நின்றுட்டோம்னா நம்ம நம்மளை பார்த்துக்கிட்டு இந்த வியாபாரத்தை பண்ண வருவாங்க. இவங்களை எங்க கொண்டு காட்டணும்னா, வாரம் நடக்கக்கூடிய வீக்லி மீட்டிங்ல போட்ட லீட் வருவாங்க, கார்ல வருவாங்க. வாரம் வந்து ஒரு 50,000 மாசம் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய லீடு வருவாங்க. அவங்க ஆதாரங்களை காட்டி பேசுவாங்க. அவங்களோட அனுபவம் அவங்களுக்கு சரி இந்த வியாபாரத்தை பண்ணலாம், நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஜிடிஎஸ்ல மெகா மீட்டிங் நடக்கும். அதே மாதிரி அச்சுவர் டெஸ்ட்ங்கிறது நம்ம டீம்ல நடத்திருக்கோம். இப்படி நடக்கிற இடத்துல கொண்டு வந்தோம்னா அவங்க இந்த வியாபாரத்தை புரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி இடத்துல. ஆனா சி கேட்டகரியில அப்படியே தூக்கி அந்த நேம பூரா தூக்கி நம்மளோட அடுத்து அசோசியேட்டா வர்றவங்களுக்கு சேர்த்து விட்டுறலாம். ஏன்னா அவங்களுக்கு இவங்க ஏ கேட்டகரியா இருப்பாங்க. இந்த அனுபவம் எனக்குமே இருக்கு. நான் இந்த பிசினஸ் ஆரம்பத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது எங்க ஊர்ல சொல்லும் போது நிறைய பேரு என் மேல நம்பிக்கை இல்லை. இவரு வயசானவர், இவர் எந்த அளவுக்கு பண்றாரு, இல்ல இவருக்கு சிவகங்கையில குடியிருக்கிறாரு, இவரு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, இவர் எந்த அளவுக்கு பண்றாருன்னு என் மேல நம்பிக்கை இல்லாம அவங்க வரமாட்டேன்னாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம டீம்லயே வந்து இந்த பிசினஸ சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்க ஆட்களை நம்ம பார்த்துப்போம். இப்படி நாளைக்கு வருவாங்க. இதையும் நம்ம செய்யணும். இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்க. இதுதான் நம்ம வியாபாரத்துல முக்கியமான வேலை. நான் சொன்னேன் லிஸ்ட் மேக்கிங் பண்ணணும், அதை தரம் பிரிச்சுக்கணும், அதை தரம் பிரிச்சு அந்தந்த இடத்துல கொண்டு வந்து நம்ம லீடர் முன்னாடி உட்கார வைக்கணும். லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த லிஸ்ட்ல உள்ள நபர்களை நம்ம லீடர்கிட்ட பிளான் கேட்க வைக்கணும். இதுதான் நியூ டிஸ்ட்ரிபியூட்டரோட வேலை. பெரிய வேலை இல்லை. இந்த வேலை இதை செய்யறதுக்கு முதல்ல நம்ம சில யுக்திகளை கையாள வேண்டியது இருக்கு. ப்ராஸ்பெக்டிங் ஒண்ணு இருக்கு. இந்த ப்ராஸ்பெக்டிங்கிறது நம்ம இந்த வியாபாரத்தை பத்திய ஒரு ஆர்வத்தை அவங்களுக்கு ஊட்டுறது. அவங்களுக்கு வந்து இந்த வியாபாரத்தை கேட்கிற ஒரு ஆர்வம் நம்ம இது என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை தூண்டுறதுதான். அவங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம வந்து நிறைய நம்ம ஏ கேட்டகிரி நம்ம நபர்களுக்கு தான் இந்த வியாபாரத்தை முதல்ல கொடுக்குறோம். அப்படி ஏ கேட்டகிரி நபர்களை நமக்கு டெய்லி பார்க்கக்கூடிய நண்பர்கள் அவங்களுக்கு நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, இதுல சில விஷயங்கள் நம்ம நுணுக்கமா இதை நீங்க செஞ்சாதான் இதை கரெக்டா செய்யணும். நம்ம ஒருத்தருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்குறோம். இந்த வாய்ப்பை அவர் எடுத்துக்கிறாருன்னா இது வந்து கடவுள் கொடுக்குற வாய்ப்பு. நம்ம அதை வந்து அவர் கடவுளா பார்க்கணும். அவர்கிட்ட போய் கெஞ்சி அவர்கிட்ட போய் நம்ம இந்த வியாபாரத்தை எடுக்கணும்னு நம்ம போய் கேட்கிறாரு. அவருக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த கரெக்டா கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா அவருக்கு தேவை அப்படிங்கறத புரிய வச்சுட்டோம்னா அவர் எடுத்துவார். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நான் வேலை பார்க்கிற நிறுவனத்துல என் கூட வேலை பார்க்கிற என்னோட ஃப்ரெண்டு, அவருக்கு நான் இந்த இது எப்படி ப்ராஸ்பெக்ட் கொண்டு வரணும், இந்த விஷயத்த ஆர்வமா கேட்கறதுக்கு, இந்த பிசினஸ் கேட்கறதுக்கு எப்படி நான் சொன்னேன்னா, அவரு 6 லட்சம் ரூபாய் கடன்ல இருந்தாரு. அந்த 6 லட்சம் ரூபாய் கடனை
அவர் என்ன செய்வாருன்னா மாத சம்பளம் வாங்கி இது வட்டி கொடுத்துருவாரு. அடுத்து அவர்னால குடும்பம் நடத்துறதுக்கு காசு இருக்காது, அதுக்கு போய் கடன் வாங்குவார். இப்படி இருக்கும். அப்புறம் பிஎஃப் லோன் போடுவாரு, சொசைட்டி லோன் போடுவாரு, இப்படி ஒரு கடன் அடைப்பாரு, அப்புறம் இன்னொரு கடன் வரும். இப்படி உழந்துகிட்டே இருந்தாரு. அப்புறம் அவர்கிட்ட நான் போய் சொன்னது என்னன்னா, மாப்பிள்ள நீ வந்து 6 லட்சம் ரூபாய் கடன்ல இருக்க, எனக்கே கஷ்டமா இருக்கு. இதுல இருந்து நீ இப்ப மீண்டுருவ மேலும் மேலும் நீ கடனாளி ஆகுற. உனக்கு என் பாக்கெட்ல இருந்து என்கிட்ட இருந்து 6 லட்சம் ரூபாய் கொடுத்து உன் கடன் அடைக்க கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை. ஆனா உன் கடன் 6 லட்சம் ரூபாய் கடன் அடைக்க என் கூட ஒரு ஒர்க் இருக்கு. நான் வந்து உன் கடனை அடைக்கிறதுக்கு உன் கூட சேர்ந்து நானும் ஒர்க் பண்றேன். உன் கடனை அடைக்கிறதுக்கு உன் கூட சேர்ந்து நானும் உழைக்கிறேன் அப்படி சொன்னேன். அப்படி என்ன வேலை இருக்கு, அப்படி என்ன ஒர்க் இருக்கு? அப்படி நான் உழைச்சு அவர் கடனை அடைக்கிறதுக்கு நான் சப்போர்ட் பண்ணி தரேன்னு கூப்பிட்டோம் வந்தாரு. மைலேஜ் ஸ்டைல் என்ன, நம்ம டீம்ல வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் அவங்களோட கஷ்டம், கனவு, அவங்க பிரச்சனை, அவங்கள லட்சியம் அடைய வைக்கிறது தானே நம்ம வெற்றி இருக்கு. நான் அதுதான் சொன்னேன். அவர் வந்தாரு, அவரை கடன் அடைச்சிட்டாரு, இன்னைக்கு ஜெயிச்சிட்டாரு. இதுதான் அப்போ ஆர்வத்தை தூண்டு. நீ வந்து இந்த வியாபாரத்தை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னோம். சில பேர்கிட்ட நம்ம எப்படி சொல்லணும்னா, ஒரு நல்ல பிசினஸ் மாடல் இருக்குது, நல்ல பிசினஸ் மாடல் இருக்கு, நல்ல ஒரு பிசினஸ் பிளான் இருக்குது, நல்ல பிசினஸ் ஐடியா இருக்கு. வர்றியா, கேக்குறியா, நான் போய் கேட்க போறேன், எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க அப்படிங்கிறது நேரடியா டெய்லி பார்க்கக்கூடியவங்களுக்கு, அவங்க கஷ்டத்துக்கு, அவங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி டெய்லி பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இப்படி சொல்லலாம். சில நண்பர்களுக்கு ஒரு இடைவெளி இருக்கும். எப்படி இடைவெளி இருக்கும்? நம்ம கூட படிச்சிருப்போம், இல்ல நம்ம ஊர்ல பக்கத்து வீடா இருந்திருப்போம், ஒரு 4-5 வருஷமா பிரிஞ்சிருப்போம். ஆனா நண்பர், நல்ல நண்பர். அப்ப அப்படிப்பட்ட நண்பர்களுக்கு, அது நான் தோழியும், நம்ம நீங்க எல்லாரும் பெண்களா எடுத்துக்கங்க, பெண்களுக்கு தோழிகளா இருக்கு. அந்த மாதிரி நபர்களை நீங்க என்ன செய்யலாம், நம்ம இந்த பிளானை எப்படி கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறத விட, அவங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை இருக்குது அவங்கள போய் நேரடியா சந்திக்கணும். அவங்க குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கு, ப்ராஸ்பெக்ட் பண்றது அதுதான். அவங்களுக்கு இந்த வியாபாரம் தேவையா, இந்த வியாபாரம் அவங்களுக்கு தேவைன்னா அவங்க பொருளாதார சூழ்நிலை எப்படி இருக்கு, அவங்க குடும்பத்துக்கு எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க வருமானம் எப்படி வருது, அவங்க செலவு எப்படி நடக்குது, அவங்களுக்கு எவ்வளவு பற்றாக்குறை இருக்கு, எவ்வளவு தேவை இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு பைய பேச்சு கொடுத்து அவங்கள போய் சந்திச்சு, அவங்களுக்கு இந்த வியாபாரத்தை நேரடியா சொல்லாம, சரி நான் எல்லா கடவுள் பார்த்துக்குவாரு, எனக்கு கடவுள் மேல பாரத்தை போடு, ஏதாவது வழி காட்டுவாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்துடணும். வந்த பின்னாடிதான் இந்த வியாபாரத்தை எப்படி தொடங்கணும்னா, நீ சொன்னல இந்த பிரச்சனை, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், கடன் கஷ்டம் இருக்கு, இல்ல அப்பா அம்மாவுக்கு இப்ப ஆஸ்பத்திரி செலவு வந்துருச்சு, அதுல கடன் பட்டுட்டேன், இல்ல கல்யாண வயசுல பிள்ளைங்க இருக்கு, அந்த பிள்ளைங்களுக்கு இன்னும் ஒரு 5 வருஷத்துல நான் பணம் சேர்க்கணும். இந்த மாதிரி ஏதாவது அவங்க பொருளாதார நெருக்கடி என்ன இருக்குங்கிறத அவங்க வாய் மூலமா சொல்ல வைக்கணும். நாம 20% தான் பேசணும், அவங்க 80% அவங்கள பேச வைக்கணும். அப்படி பேச வச்சு அவங்களோட கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்குற நபரா, எப்படி நான் என் ஃப்ரெண்ட் சொன்னேன், அது மாதிரி ஒரு தீர்வு கொடுக்குற நபரா நீ அன்னைக்கு சொன்னீல, அது நான் என் மனசுக்குள்ளே இருந்துச்சு. என்னோட நண்பர் ஒருத்தவங்க சொன்னாங்க, என்னை பார்க்க வந்தாங்க, அவங்க ஏதோ ஒரு பிசினஸ் வாய்ப்புன்னு சொல்றாங்க, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிற போறேன், நீனு வர்றியான்னு கூப்பிடணும், அப்படி கூப்பிடணும். அப்போ இந்த மாதிரி சில பேரை நம்ம கூப்பிடணும். ஒருத்தரை எப்படி அப்ரோச், நேரடியா அப்ரோச் பண்றது, இல்ல மறைமுகமாகவும் அப்ரோச் பண்ணலாம். எப்படி மறைமுகமா அப்ரோச் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பி கேட்டகரி இருக்காங்கல்ல, அப்படி உள்ளவங்கள, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா, நான் வந்து ஒரு பிசினஸ் வாய்ப்பை எடுக்க போறேன், அந்த பிசினஸ் வாய்ப்பு எப்படிப்பட்டது அப்படின்னு நீ வந்து பாரு, பார்த்துட்டு நீ செய்ய சொன்னீங்கன்னா நான் செய்யறேன், நீ செய்ய சொன்னீங்கன்னா எனக்கு ஆலோசனை சொல்லு அப்படின்னு சொன்னா சில பேர் வருவாங்க. அது கொஞ்சம் வயசுல முதியவர்கள், வயசுல கல்வியில அந்தஸ்து இருக்கிறவங்க அப்படி கூப்பிட்டா, சரி உனக்காக நான் வர்றேன் கேட்கிறேன்னு சொல்லுவாங்க, மீட்டிங் ஆளுக்கு வருவாங்க. அப்போ அப்படியும் நம்ம இந்த பிசினஸ அப்படி அவங்களுக்கு
நம்ம கொடுக்கலாம். அப்படி செய்யலாம். சில பேருக்கு ஒரு பார்ட் டைமா ஃப்ரீ டயத்துல எந்த டார்கெட் இல்லாம, டென்ஷன் இல்லாம ஒரு மாசம் ஒரு 20,000 இருந்து 40,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். 30,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. பார்ட் டைமா ஒர்க் பண்றது. இப்ப நான்லாம் அப்படித்தான் வந்தேன். பார்ட் டைமா ஒர்க் பண்ணி ஒரு இன்கம் கிடைக்குதுன்னு வந்தேன். அப்ப அப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி, அப்படியும் நம்ம என்ன சில பேருக்கு இந்த பிசினஸ் வாய்ப்பை கேட்க நம்ம கூப்பிடலாம். சிலருக்கு நீ இந்த வியாபாரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, ஆனா நீ சரிப்பட்டு வர மாட்ட, உன்னால அது செய்ய முடியாது அப்படின்னு சொன்னோம்னா, என்ன என்னால செய்ய முடியாது, அப்படி என்ன அது சொல்லு, வா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியும் வர்ற ஆட்கள் இருக்காங்க. இந்த மாதிரி எங்க கம்பெனி உங்க ஊர்ல ஒரு டீலர்ஷிப் கொடுக்க இருக்காங்க. அதுக்கு படிச்ச இளைஞர்கள்லாம் இருந்தா ஒரு 5 பேர் 10 பேர் இருந்தா எனக்கு அறிமுகப்படுத்துங்க மாமா அப்படின்னு சொல்லி, மாமா நமக்கு ரொம்ப நெருங்கினவங்க அவங்க நேரடியா கூப்பிட்டா நம்ம வரமாட்டாங்க. நேரடியா சொன்னா நம்மளை பத்தி ஒரு மதிப்பீடு வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு அது இதா இருக்காது. அப்போ அப்படியும் நம்ம சொல்லி அழைக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி, நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்ரோச் பண்ண வேண்டிய இது இருக்குது. அதே மாதிரி இன்வைட் பண்றதும் இப்படி இதெல்லாம் சொல்லிட்டு தான் அவங்கள நம்ம மீட்டிங் ஹாலுக்கு கூப்பிடணும். இன்னைக்கு சனிக்கிழமை நீ எங்க இருப்ப, ஃப்ரீயா இருப்பியா அப்படின்னு கூப்பிடணும். மெயினா சனி ஞாயிறு நமக்கு பெரும்பாலும் வார மீட்டிங் கொடுப்போம், ஜிடிஎஸ். அப்ப அந்த இதுக்கு கூப்பிடுறது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள்ல என்னைக்கு ஃப்ரீ அப்படின்னு கேட்டா, இல்ல நான் சனிக்கிழமை வேலை இருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீம்பாங்க, இல்ல ஞாயிற்றுக்கிழமை வேலை இருக்கு சனிக்கிழமை ஃப்ரீம்பாங்க. அதே மாதிரி அவங்கள்ட்ட அந்த மாதிரியும் ஒரு இடத்துக்கு போறேன், முக்கியமான இடம், நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இந்த மாதிரி இத வந்து இது வந்து பெரிய சப்ஜெக்ட். இது ஒரு மணி நேரத்துக்குள்ள நம்ம சொல்றதுங்கிறது முடியாத இது. சொல்லிக்கிட்டே போகலாம், நீண்டிக்கிட்டே போவோம். இடத்துக்கு தகுந்த மாதிரி, நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த நபர்களை கொண்டு போய் நம்ம லீடர்கிட்ட உட்கார வைக்கிறது அப்படிங்கிறது தான் நமக்கு. இப்ப வந்து நம்ம ஒரு ஒரு நம்ம மனிதர்கள்ல சிவப்பு மனிதர்கள்னு இருக்காங்க. அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை பெரிய அளவுல மாற்றம் வரும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா இந்த பிசினஸ் எடுத்துக்கிட்டு பண்ணுவாங்க. நம்மளை விட ஸ்பீடா பண்ணுவாங்க. எல்லோ கலர் மனிதர்கள்னு இருக்காங்க. இந்த மனிதர்கள் எப்போதுமே அவங்களுக்கு பாராட்டு, அவங்களுக்கு வந்து தான் ஒரு பெரிய ஹீரோவா ஹீரோயினியா எல்லாருக்கும் முன்னாடி நம்ம தெரியணும்னு ஆசைப்படுறவங்க இந்த எல்லோ கலர் மக்கள். பச்சை கலர் மக்கள் இருக்காங்க. அந்த பச்சை கலர் மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, தனக்கு கிடைக்குதோ இல்லையோ 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு இருப்பாங்க. அவங்களுக்கு 4 பேருக்கு நல்லது செய்யறதுக்கு இது வாய்ப்பு நம்ம சொல்லணும். முதல்ல சொன்னேன், ரெட் கலர் பீப்புளுக்கு அவங்க இந்த வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு வரலாம். அவங்க வந்து இதுல பெரிய அளவுக்கு அவங்க வாழ்க்கை மாற்றம் அடைய சொல்லணும். எல்லோ கலருக்கு ஜாலியா சந்தோஷமா என்ஜாய் பண்ணி ஒரு 4 பேருக்கு நம்ம பிடிச்ச மாதிரி 4 பேர் பாராட்டுற மாதிரி வரலாம்னு சொன்னா எல்லோ கலர். இந்த புத்தன், இயேசு, காந்தி எல்லாம் அவங்கள பிறருக்காக வாழ்ந்தாங்க. அப்படி மனிதர்கள் இருக்காங்க. பச்சை கலர் மனிதர்கள். அதே மாதிரி ப்ளூ கலர் அவனுக்கு புள்ளியோர கணக்கு சொல்லணும். இத அறிவியல் பூர்வமா இந்த வியாபாரத்தை டேட்டா கொடுக்கணும். அவன் அத்தனையும் செக் பண்ணுவான். போய் கூகுள்ல இருந்து எல்லாத்துலயும் பார்த்துருவான். அப்ப யாருக்கு எப்படி சொல்லணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. நம்ம ஹியூமன் சைக்காலஜி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியா இந்த பிசினஸ ஆளுக்கு தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி, இப்ப அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த வியாபாரத்தை கொண்டு சேர்க்கணும். இதுதான். அப்ப நம்ம இப்ப இன்வைட் பண்ணிட்டோம். நம்ம லீடர்கிட்ட அறிமுகப்படுத்தும் போது எப்படி சொல்லணும்னா, நம்ம நம்ம கெஸ்ட வியப்பா சொல்லணும். படிச்சிருக்காரு, மாப்பிள்ளை படிச்சிருக்காரு, தோழி படிச்சிருக்காங்க, ரொம்ப நாலேஜ் ஆனவங்க. இவங்க காலேஜ்ல படிக்கும் போது இவங்க நிறைய கனவுகள் எல்லாம் சொல்லுவாங்க. வாழ்க்கையில இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த வியாபாரம் சூப்பரான வியாபாரம், நம்ம வியாபாரம் சூப்பரான வியாபாரம் நம்ம லீடர்கிட்ட நம்ம கெஸ்ட அறிமுகப்படுத்தணும். கெஸ்ட்டையும் லீடர் நமக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கும், அவங்களும் ஃப்ரெண்டா இருந்திருக்கலாம். அவங்கள போய் நம்ம உயர்வா சொல்லணும். எதை எடுத்தாலும் எதையுமே யோசிச்சு இத கரெக்டா இருந்தா மட்டும் செய்வாங்க என்னோட ஃப்ரெண்டு, அவங்க செய்யறாங்கன்னா அது நல்லா இருக்கும், அவங்கள நம்பி இந்த வியாபாரத்துக்கு நான் வந்திருக்கேன், இவங்க எதையும் விடாப்புடியா செஞ்சு சாதிச்சு ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க லீடரையும் நம்ம அவங்களோட மிங்கிள் பண்ணி நம்ம அவங்கள 2 பேரையும் உயர்த்தி பேசி ஒருத்தருக்கு ஒருத்தரை அவங்கள வந்து கனெக்ட் பண்ணி விட்டுதான் நம்ம வந்து லீடர் பக்கமா இருக்கணும். எப்பவுமே
நம்ம லீடர் என்ன சொல்றாங்களோ அதை ஆமோதிச்சு. இப்போ ஒரு முக்கோணம் எப்படி இருக்கணும்? கூர்மையான பகுதியில கெஸ்ட் இருக்கணும். அந்த பக்கவாட்டு முக்கோணத்துல 2 பக்கமும் அவங்க அந்த கெஸ்ட பார்த்த மேனிக்கு தான் நம்ம இருக்கணும். நம்ம போய் கெஸ்ட் பக்கம் இருக்கணும் கூடாது. கெஸ்ட் என்ன சொல்றாங்களோ அதுக்கு பேசணும். லீடர் என்ன சொல்றாங்களோ பணம் இல்லை, எனக்கு இப்ப இல்ல ஏதாவது ஒரு மறுப்பு சொன்னாங்கன்னா இல்லப்பா அப்படின்னு லீடர் என்ன சொல்றாங்களோ அதை அவங்கள ஆமோதிச்சுதான் அவங்கள கன்வீனியன்ஸ் பண்ணணும். நம்ம கன்வீனியன்ஸ் பண்ணணும். அதை விடங்க எல்லாம் கரெக்ட் ஃபாலோப்ல தான் பெஸ்ட் நம்மளோட ரிசல்ட் வர்றது. நான் என் நண்பருக்கு உறவினருக்கு என்ன நம்பிதான் இந்த வியாபாரத்துக்கு வருவாங்க. உங்களும் உங்க நண்பர்கள் உறவினர்கள் உங்களை நம்பிதான் வருவாங்க. கம்பெனி நம்பர் 1 கம்பெனி, ப்ராடக்ட் சூப்பரான ப்ராடக்ட், நம்ம லீடர் சூப்பரா பிளான் கொடுத்துருப்பாங்க. ஆனா யாரை நம்பி உள்ள வர்றாங்கன்னா நம்மளை நம்பிதான் வர்றாங்க. நம்ம பெஸ்ட். நீங்க கேரண்டி கொடுக்கணும், அசூரன்ஸ் கொடுக்கணும், மனசை டச் பண்ணி பேசணும். ஃபாலோப்ல தனியா இவங்க பிளான் கொடுத்துட்டாங்கன்னா அடுத்து நான் இருக்கேன், உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். ஏன்னா நம்ம ஜெயிக்கிறது அவங்கள ஜெயிக்க வச்சாதான் முடியும். அப்ப யாரோ ஒருத்தரா இருக்கிறதுக்கு நீனா இருக்கணும். என்னோட பிரச்சனை, என் பிரச்சனைக்கு இது நல்ல தீர்வுன்னு நான் எடுத்துட்டேன். இந்த பிரச்சனையை நான் தீர்க்கிறதுனா நான் உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டிய கடமை பொறுத்து இருக்கு. நீ எனக்கு கை கொடுக்கணும், நான் சொல்ற மாதிரி நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன் அப்படிங்கிற கேரண்டி கொடுக்கணும், அசூரன்ஸ் கொடுக்கணும். ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட், அசூரன்ஸ் கொடுக்கணும். அதை விட அவங்க குடும்பத்துல நடந்த அவமானங்கள், கஷ்டங்கள் அவங்களுக்கு மனசுல டச் பண்ணணும். டச் பண்ணி பேசணும். உனக்கு இவ்வளவு அவமானம் கிடைச்சது, உன் அக்கா கூட பதிக்கல, உங்க அண்ணன் வீட்டுல உனக்கு வரவேற்க ஆள் இல்லை, உன் குடும்பம் உன் கணவர் இப்படி இருக்காரு, இல்ல உங்க மனைவி இப்படி இருக்கு, உனக்கு இவ்வளவு இது இருக்கு, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளை மனசுல டச் பண்ணி அதுக்கு இந்த வியாபார வாய்ப்பு உனக்கு கை கொடுக்கும். இந்த வியாபார வாய்ப்பு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்கும். அதுக்கு நான் கேரண்டின்னு சொன்னா மட்டும்தான். இதை சொல்றதுக்கு நிறைய பேர் தயாரா. இதை சொல்லிட்டீங்கன்னா அவங்க அந்த வார்த்தையை அவங்க எதிர்பார்க்கறாங்க. அப்ப அந்த வார்த்தையை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா சேல்ஸ் க்ளோசிங் கண்டிப்பா நடக்கும். நெக்ஸ்ட், நம்ம மைலேஜ் ஸ்டைல் பிசினஸ் மேனுக்கு இருக்க வேண்டிய முக்கிய தகுதி என்னன்னா, நம்ம மூளை கிரியேட்டிவா திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம மூளை ஒரு மனிதனோட உறுப்பு. நம்ம மைலேஜ் ஸ்டைல் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நம்ம மைலேஜ் ஸ்டைல் நம்ம இதுல ஜெயிக்கிறதுக்கு நம்ம மூளை என்ன செய்யணும்னா கிரியேட்டிவா திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே சமயத்துல நம்ம காது நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர், நம்ம கஸ்டமர் அவங்களோட பிரச்சனைகளை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம அவங்க கருத்துக்களை கேட்டுக்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்படணும். நம்மளோட செயல்பாடு, நம்ம வாய், நம்ம பேசுற ஒவ்வொன்றும் மோட்டிவேட்டா இருக்கு. நம்ம டீமுக்கு பெரிய எனர்ஜி கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம இதயம் பூரா நமக்கு என்னன்னா நம்ம ரொம்ப பரவாயில்ல, ஆனந்தமா, மகிழ்ச்சியா, சந்தோஷமா இந்த பிசினஸ் பண்ணணும். நம்மளுக்கு கஷ்டம் பிரச்சனைனா அப்படியே சோர்ந்துடக்கூடாது, வயிற்று காட்டி கொடுத்துடக்கூடாது. நம்ம அது தெரியக்கூடாது. நம்ம வயிறு ஒரு பிரச்சனைனா வயிறு தான் கலப்போம். அதெல்லாம் நம்ம அப்படிப்பட்ட நம்ம இந்த பிசினஸ் எது வந்தாலும் பார்ப்போம். இந்த உலகத்துல எது முடியாது, ஒருத்தர் இந்த உலகத்துல செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம உலகத்துல இன்னொரு மூலையில ஒருத்தர் செஞ்சு காட்டிக்கிட்டு இருக்கான். உண்மையா இல்லையா? எதுவுமே செய்ய முடியாதது இல்லை. என்ன எல்லாமே இங்க மைலேஜ் ஸ்டைல் வியாபாரம், இது ஒரு இங்க சீலிங் வாங்குறது, இங்க ஜெயிக்கிறதுலாம் சாதனை கிடையாது. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் இங்க ஜெயிச்சு காட்டிட்டு போயிட்டாங்க. யாரும் செய்யாததான் சாதனை. நம்ம அவங்கள அப்படியே காப்பி பண்ணி நம்ம லீடர்ஸ் கையை பிடிச்சி நம்ம இதுல ஜெயிக்க போறோம். சரிங்களா? அடுத்து நீங்க நமக்கு ஒரு பெரிய நம்ம இது எப்படின்னா இத மனசுல வச்சுக்கணும். நம்ம பீப்புள் நம்ம மக்களை பிசினஸ்ல கொண்டு வர்றதை விட நம்ம மக்கள் சக்தியை உருவாக்குறனா பிசினஸ் நமக்கு தானா வந்துடும். ஒரு மக்களை நம்ம ஒன்று திரட்டணும். மக்கள் தான் பிசினஸ். மக்களை கட்டமைச்சிட்டோம்னா மக்கள் நமக்கு பிசினஸா கட்டமைச்சு கொடுத்துருப்பாங்க. ஜிக்லர் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட். இதுதான் இன்னைக்கு பெரிய பெரிய கம்பெனி எல்லாமே இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உங்கள்கிட்ட நான் சொல்லி இதை நான் முடிச்சுக்கிறேன். ஒண்ணும் இல்லை, நான் இன்னைக்கு 1965 பிறந்தவன்.
நான் இந்த வியாபாரத்தை நான் இன்னைக்கு எடுத்து இன்னைக்கு எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா, இன்னைக்கு நான் வந்து 15ல அந்த நிறுவனத்தை விட்டு வெளியில வந்துட்டேன். வெளியில வந்து நான் இந்த வியாபாரத்தை நான் எடுத்துட்டேன். நான் எடுத்ததுனால எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன். இன்னைக்கு அந்த நிறுவனத்துல நான் வேலை பார்த்தேன்னா, எனக்கு கிடைச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரூ. 2000 மத்திய அரசு கொடுக்கக்கூடிய தொழிலாளர் பென்ஷனு. இன்னைக்கு மைலேஜ் ஸ்டைல் வியாபாரத்தை எடுத்ததுனால, இன்னைக்கு மாசம் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல என்னோட வருமானம் இருக்கு. என்ன மாதிரி முதியோர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, 50% முதியோர்கள் கடைசி நாள் வரைக்கும் உழைச்சாதான் சாப்பாடு. நல்லா பாருங்க. நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. 35% முதியோர்கள் என்ன மாதிரி முதியோர்கள் யாரோ கொடுக்கிற உணவை யாரோட அரவணைப்புலயோ இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது முதியோர் இல்லமா இருக்கவங்க ஏதோ ஒரு இதுல போய் அவங்க யாரோ கொடுக்கிற உணவை 5% பேருக்கு பிள்ளைங்க சோறு போடுறாங்க. 5% பேர் கட்டாயிடுச்சு. நான் பேசுறது கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு 90 வயசு அம்மாவும் நானும் இன்னைக்கு இருக்கோம். நான் சில சூழ்நிலை காரணமா குடும்பத்தை விட்டு கூட பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலகட்டம். அது விதியா என்னன்னு தெரியல. இன்னைக்கு அந்த நிறுவனத்துல வேலை பார்த்திருந்தேன்னா ரூ. 2000 முதியோர் பென்ஷன் வாங்கி என் காலத்தை ஓட்டி கழிக்க வேண்டிய நபர் இன்னைக்கு மாசம் மைலேஜ் கம்பெனில இருந்து 2 லட்சத்துக்கு மேல எனக்கு கிடைச்சிருக்கு. நான் என் வாழ்க்கைய பாதுகாத்துட்டேன் அப்படிங்கிற ஒரு பெரிய மனநிறைவு கிடைச்சிருக்கு. நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னா நான் பிறக்கையில ஏழை, ஆனா நான் இறக்கும் போது கோடீஸ்வரனா தான் நான் இறக்க போறேன். ஜெய் மைலேஜ் ஸ்டைல். தேங்க்யூ சார். நன்றி சார். நன்றி. முருகன் சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய ஒரு பொன்னான நேரத்தை ஒதுக்கி நம்முடைய வருங்கால லீடர்ஸ்க்கு ஒரு அருமையான செஷன் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் ரொம்ப நன்றி சார். அண்ட் லீடர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், நீங்கள் இது ஒரு அருமையான ஒரு படிக்கலாம். சார் சொன்ன விஷயங்களை எல்லாருமே நீங்கள் ஒரு குறிப்பாக எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் மைலேஜ் மேனேஜ்மெண்ட் கூட இந்த பிஸ்னஸை எடுத்து தொடர்ந்து மேனேஜ்மெண்ட் கூட பயணம் பண்ணுங்கள். டிஸ்ட்ரிபியூட்டர் லெவலில் இருந்து ஆரம்பித்தவங்க தான் இன்னைக்கு டாப் லீடர்ஸாக முன்னேறி தன்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு அருமையான முன்னேற்றத்தை அடைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லா வாரங்களும் நம்மளுடைய இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ட்ரைனிங் செஷன் ப்ரோக்ராம் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் அடுத்த வாரம் இன்னொரு புது விதமான லீடர் அவருடைய லைஃப்ல என்ன ஒரு மாற்றங்கள் எல்லாம் பிஸ்னஸ் வாய்ப்பை பயன்படுத்தி அவர் முன்னேறினாரு என்றெல்லாம் சொல்லிட்டு உங்களுக்கும் ஒரு அருமையான செஷனை அடுத்த வாரத்தில் புரிய வைப்பாங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த ஒரு சனிக்கிழமை மாலை நேரத்தில் இரவு 8 மணிக்கு நம்ம ஒரு ஜூம் மீட்டிங் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ நீங்களும் சப்போர்ட் பண்ணி இவ்வளோ பேரும் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க.